கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, யாருக்கும் தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இன்றைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்று தியானிக்க இருக்கிற பாடத்தோட தலைப்பு ஏதேனின் ராஜரீக ஆசாரியன் என்ற பாடத்தின் தலைப்பு கீழாக தேவனுடைய சத்தியத்தை நாம் கொஞ்சம் சற்று நேரம் நம்ம படிக்கலாம். இந்த பாடத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 கோணத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு தேவையான அந்த படங்கள் போடப்பட்டிருக்கோ. முதல் நம்ம ஆசாரிப்பு கூடாரம், ஆனால் இன்றைக்கி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக மாட்டோம். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியோ அப்படியே சுற்றி வர போகிறோம். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை வெளியே சுற்றி வரும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது முதல் இப்போ இந்த உள்ள ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல யார் இருக்குதுன்னா மோசஸ், அதுக்கப்புறமா ஆரோன், அம்ராம் ஆசாரியர்கள் இந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க. அதுதான் அதோட என்ட்ரன்ஸ், அந்த டபர்நேக்கலுக்குள்ளே போகிற வழி. அங்கேருந்து தொடங்கி அப்படியே விலைப்பகுதியில் போய் சுற்றிக்கின்னு மறுபடியும் இதே இடத்துல வரும். அப்படின்னா ஆசாரியனுக்கிட்ட ஆரம்பித்து மறுபடியும் ஆசாரியன்கிட்ட தான் முடிக்க போகிறோம். இதுதான் பாடம். ஆனால் அதே சமயம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த பக்கம் கோகாத்து, அப்புறமா இந்த பக்கம் கெர்சோம் அப்படின்ட்டு பிரித்து வைக்கிறார். அவங்களெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறதில்ல. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நம்ம வேறு வில்லியத்தில் ஒண்டி தான் பார்த்துன்னு வர போகிறோம். அதுலேயும் குறிப்பாக எப்படி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை மெஷர்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய 1938 வருஷம் ஆசாரிப்பு கூடாரத்தோட அளவுகோலை எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி, அப்படின்னா இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி அளந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரிப்பு கூடாரத்தோட 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சை எடுத்துட்டு ஒரு பிரமிட் கியூபிட் அப்படியே சேர்க்குவாங்க. அப்படின்னா ஆசாரிப்பு கூடாரத்தோட 1 இன்ச்சு பிரமிட் நம்ம படிச்சிருக்கிறீங்களா, அந்த பிரமிடோட 1 கியூபிட்டை என்ன பண்ணுவாங்கன்னா சேர்க்குவாங்க. சேர்த்தா என்ன வரும்னா ஆசாரிப்பு கூடாரத்தோட 1 இன்ச்சு 100 வருஷம் அப்படின்னு காமிக்கும். அப்போது இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு, அந்த அளவுகோலை எடுத்துகிட்டு வருஷங்களை சேர்க்கும் போது தேவனோட திட்டம் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை முழுசாக அதோட எவ்வளோ அளவுகோல், நீளம், அகலம் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டு 100 வருஷம் போட்டு பார்த்தா எக்ஸாக்டாக 7000 வருஷத்தில் நிற்கிது. அப்போது இதனால் நம்ம உறுதியாக சொல்லலாம், தேவனோட அந்த கடைசி நாள் நாம் வாழ்ந்துன்னு இருக்கிற நாள் 7000 வருஷம்ன்ட்டு கூட ஆசாரிப்பு கூடாரத்தில் போடப்பட்டிருக்குது. இந்த PDF உங்களுக்கு வேணும்னா இதே யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி வர போகிறோம், அதோட அளவுகோல்கள், அப்புறமா எங்கே முடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்து முடிக்குவோம். அந்த தீர்க்க தரிசனம் எதுனா லேவியாத்தான் பாம்பு அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனம். இப்போது இந்த பாடத்தை நம்ம இந்த முறையில் தான் அணுகி போகிறோம். இதை புரிஞ்சாதான் இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போக முடியும். அதனால் இந்த சிந்தனையில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நேராக எங்கே வரலான்னா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே வரலாம். மோசஸ் இருந்த காலகட்டம், சீனாய் மலை, அப்புறமா ஆசாரிப்பு கூடாரம். இந்த பிக்சர் அப்படியே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தேவனோட வாசஸ்தலம் அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் தேவனோட வாசஸ்தலம் அங்கே வர்றதுக்கு முன்னாடி மலை மேலே தான் ஒரு பிரசன்னமாயின்னு இருந்தார். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆசாரியர்கள் கூட வேலை செஞ்சுன்னு வந்தாங்க. ஆசாரியர்களோட வேலை என்னென்னா தேவன்கிட்ட போயிட்டு இவங்க பலிகளை செலுத்தணும். அதை சுருக்கமாக சொல்லணும்னா மனிதர்களோட சார்பாக தேவன் முன்னாடி நிற்குவாங்க, தேவனோட பிரதிநிதியாக மனிதர்கள் முன்னாடி நிற்குவாங்க. இது ஆசாரியர்களோட வேலையாக இருந்துச்சு. ஆனால் இந்த வேலை இப்போ இங்கே ஆசாரியர்கள் செஞ்சுன்னு இருக்கிறாங்க இல்லைங்களா, இதே வேலையை இதே ஆசாரிப்பு கூடாரத்தை இதே மாதிரி டிசைன் மாடல் இதே மாதிரி தேவன் வேறு எங்கேயாச்சும் பண்ணாரா ஆசாரியர்களை வச்சு? இல்லை இங்கே வனாந்திரத்தில் தான் பண்ணுது முதல் தடவையா, இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பண்ணியிருக்கிறாரா தேவன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா ஆதி ஆகமத்தில் ஒரு இடத்துல பண்ணியிருக்கிறார். அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு டிசைனு, அவரோட திட்டத்தில் முதல் வந்த டிசைன். அதை நம்ம பார்க்கும்போது எதுனா ஏதேன். உங்களுக்கு ஆசாரிப்பு கூடாரமும் ஏதேன் தோட்டமும் அப்படியே கம்பேர் பண்ணின்னு வருவோம். இப்போ முதல் ஏதேன் தோட்டத்தை எடுக்கலாம். ஏதேன் ஏதேன் தோட்டம் சொல்லி நம்ம பழகிட்டு இருக்கிறோம். ஏதேன்ன்ற பூமிக்குள் ஒரு தோட்டம் இருந்தது, அந்த தோட்டத்துக்குள் ஜீவ விருட்சகம். புரியுதுங்களா? அப்போ முதல் ஒரு பூமி, ஏதேன் என்ற ஒரு நிலம், ஏதேன் என்ற ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்குள்ளே தான் ஜீவ விருட்சகத்தின் அந்த மரத்தை வச்சிருக்கிறார். அப்போது பாருங்களேன், இதோட டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பகுதி ஏதேன், அதுக்குள்ளே தோட்டம், அதுக்குள்ளே தான் ஜீவ விருட்சகம். அப்படியே ஆசாரிப்பு கூடத்தில் வந்தீங்கன்னா வெளியோ பிரகாரம், அதுக்குள்ளோ பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ளே தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் தேவனோட பிரசன்னம்.
இங்கே ஜீவ விருட்சகத்தில் தேவனோட பிரசன்னம். எப்படின்னா ஜீவன் இருக்குது. ஜீவன் யாருதுன்னா தேவன். இது அப்படின்னா ஜீவன்னா தேவன், ஏன்னா தேவனுக்கிட்ட தான் ஜீவன் இருக்குது. இதே ஆசாரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் யார் தான் வராருன்னு பார்க்கும்போது தேவனோட ஒளி, ஜோதி, பிரசன்னம், அதுனா ஜீவன். யார் யாரெல்லாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா நித்திய ஜீவன். அதுதான் இயேசு கிறிஸ்து சுதந்திரிச்சுக்குன்னு பின்னாடி வர திருச்சபைக்கோ கொடுக்குறேன் வாக்குத்தத்தம் கொடுக்குறார் அந்த ஜீவன். அப்போது ஏதேன் தோட்டத்தோட டிசைனோ ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பின்னாடி தேவன் கொடுக்குற டிசைன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் சைஸ் தான் வேறு மாதிரி, ஆனால் திட்டம் ஒன்று தான். அப்போது இங்கே ஆதாம் ஏவாள் கிட்ட வரலாம், ஆதாமுக்கிட்ட வரலாம். குறிப்பாக இப்போ ஆதாம் எந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கிறார் அப்படின்னா தேவன் கூப்பிட்டுட்டு ஆதாமை சொல்கிறாரு, நீ இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் நீ ஆண்டுக்கொள். அப்படின்னா ராஜா வேலை. அதே சமயம் அந்த ஜீவராசிகளுக்கிட்ட தேவனோட பிரதிநிதி யாருன்னா ஆதாம். புரியுதுங்களா? ஜீவராசிகள்கிட்ட பிரதிநிதி யாரு? ஆதாம் தான். அந்த ஜீவராசிகள் சார்பாக தேவன்கிட்ட போய் எதுனா ஒன்று கேட்கணும், பேசணும்னா அதுக்கு யார் பிரதிநிதினா ஆதாம். இதே வேலையை தான் ஆசாரியர்கள் செஞ்சாங்க. மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக, அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமே நடுவில். இங்கேயும் ஆதாம் எப்படி தான் இருக்கிறாருன்னா அதே மாதிரி தான் இருக்கிறார். என்ன வித்தியாசம்னா தேவன் இங்கே ஆசாரியன்னு கூப்பிடல, அங்கே கூப்பிட்டார். தேவன் இங்கே ஸ்பெஷலாக துணிகளை ஏற்பாடு பண்ணல, அங்கே ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போது ஆசாரிப்பு கூடாரம் வரத்துக்கு முன்னாடியே ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆசாரியன், அதுவும் என்ன மாதிரி ஆசாரியன்னா ராஜரீக ஆசாரியன். அதுதான் இன்றைக்கி நம்ம பாடத்தோட தலைப்பு, ஏதேனின் ராஜரீக ஆசாரியன். இந்த ஆசாரிப்பு கூடாரம் இப்போ ஏதேனோ போயாச்சு, ஆசாரிப்பு கூடாரம் வந்தாச்சு. ஆசாரிப்பு கூடாரமாக போய் சாலமோனோட தேவாலயம், சாலமோனோட தேவாலயம் போய் இப்போ எது வந்திருக்குது அப்படின்னா நாம் தான், நீங்களே தேவனோட ஆலயம், இப்போ நாம் தான் வந்திருக்கிறோம். அப்போது ஆசாரிப்பு கூடாரத்துக்கோ நம்மளுக்கோ கூட பொறுத்தல் இருக்கணும் இல்லைங்களா? இருக்குதான்னு பார்த்தா இருக்குது. எப்படி இருக்குன்னா ஆசாரிப்பு கூடாரத்தோட விழியோ எடுத்துக்கோங்க, பிரகாரம். அந்த பிரகாரத்தில் தான் என்ன நடக்கும்னா பலி நடக்கும். பலி தான், அங்கே தான் தேவன் பலி செலுத்த சொன்னார். அதே மாதிரி தான் நமக்கு அந்த பிரகாரம் போல இருக்கிறது தான் நம்மளோட சரீரம். இதை தான் ரோமரில் பவுல் சொல்கிறாரு, இந்த சரீரத்தை என்ன பண்ணிவிடுங்க, தேவனுக்கு பலி செலுத்திடுங்கன்ட்டு. இப்போ ஒன்று வந்துச்சு இல்லைங்களா? அப்படியே நம்ம உள்ளே போனால் ஸ்தலங்கள், எந்த ஸ்தலங்கள்னா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ 2 ஸ்தலம் இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறோம். அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே தேவன் முக்கியமாக கொடுக்கப்பட்ட 2 முக்கியமான பொருள்கள்னு சொல்கிறதோட ரெண்டு முக்கியமான ஸ்தலங்கள். அந்த ஸ்தலங்களை குறித்து எப்படி சொல்லணும்னா நிறைய வசனம் இருக்குது, அதை நம்ம படிச்சுன்னு போகலாம். ஆனால் இப்போ சுருக்கமாக சொல்லின்னு வரேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, இங்கே தேவ சமாதானம் வந்துட்டு இருதயம் அப்புறமா அந்த சிந்தனையை காப்பாற்றுமா. இப்போது இருதயத்தை நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்? இப்போ நீங்கள் இவ்வளோ சப்ஜெக்ட் நம்ம கேட்டிருக்கிறோம், நாமளும் கேட்டிருக்கிறோம், நிறைய விஷயங்களை படிச்சிருக்கிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், அனுதினம் நிறைய காரியங்கள் வந்து இருக்குதுங்களா? இந்த சம்பவங்கள், விஷயங்கள் எல்லாம் நம்மளோட சரீரத்தில் எந்த இடத்துல போய் பதிவாகுது? சிந்தனை தான். அப்போது சிந்தனை தானே முக்கியம். அப்போ இருதயத்துக்குள்ளே எப்படி, அப்போ இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னும் போது, இருதயம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பிஹேவியர்னால் நம்மளோட நடத்தை. அப்போ உங்களோட இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள்னா உங்களோட நடத்தையை காத்துக்கொள்ளுங்கள். அப்போ நம்மளோட இருதயம் ஒரு பக்கம், நடத்தை ஒரு பக்கம். அதை தாண்டி தான் என்ன வருதுன்னா சிந்தனை வருது. இன்னைக்கு தேவன் எங்கே தான் நம்மளுக்குள்ளே வாசமாக இருக்கிறாருன்னா நம்மளோட சிந்தனையில் தான். நம்ம எப்படி சிந்திக்கிறோன்றது தான் தேவன் இருக்கிறாரா இல்லையான்றது வெளிப்படையாக காமிக்க முடியும். தேவனுக்கோ தெரியும். அப்போது இந்த சிந்தனையை தான் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த சரீரத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம் எதுனா இந்த சிந்தனை. இந்த சிந்தனையை நம்ம சுத்தமாக தான் வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் தேவன் வந்து வாசம் பண்ணுறார். அதுலேயும் தேவனோட ஆவி வந்து வாசம் பண்ணுற இடம். ஆவினம் வந்து மைண்ட், தேவனோட மைண்ட், த மைண்ட் ஆஃப் காட் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மைண்டு வரணும்னா இது மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ ஆசாரிப்பு கூடாரம், ஏதேன், ஆசாரிப்பு கூடாரம், இன்னைக்கு நாம் எல்லாமே ஒரே மாதிரி டிசைனில் தான் என்ன பண்ணியிருக்கிறார்னா தேவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். இது ஒன்று.
அடுத்தது ஏதேன் இருந்த இடம் எங்கன்னு பார்த்தோன்னா ஏதேன் மலை மேலே தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி சில ரெஃபரன்ஸுங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. வேணுமா தான் வசனங்களை குறித்து வச்சுக்கோங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13, 14 நம்ம வாசின வரும்போது அங்கே தீர்வு ராஜா பற்றியெல்லாம் பேசினே வந்துட்டு ஏதேன் இருந்த ஒரு சின்ன லொக்கேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வசனம் பாயிண்ட் பண்ணோம். அதே மாதிரி எசேக்கியேல் 40ஆம் அதிகாரத்தில் கூட இந்த சம்பவத்தை பேசின்னு வரோம். அதனால தான் பிற்காலத்தில் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு இல்லைங்களா, பிற்காலத்தில் ஒரு ராஜ்யம் தோண்டும் அப்படின்னு. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, அன்னைக்கு பின்னாடி வரப்போகிற ஏதேனை கூட எதுக்கு ஒப்பிட்டு, ஏதேன்னு சொல்லும் போது ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா மலைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ ஆரம்பத்திலே தேவனோட ராஜ்யம் ஒரு மலை. இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் மலை மேலே நடந்த சம்பவங்களை நிறைய நம்ம பார்த்துனே வரப்போகிறோம். நிறைய சம்பவங்களை பார்க்க போகிறோம். அதே சமயம் இந்த ராஜரீக ஆசாரியனை குறித்து சில விஷயங்கள், அப்புறமா சொன்ன மாதிரி இந்த ஆசாரிப்பு கூடாரத்தோட அழிவுகள், இன்றைக்கி நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம், இன்றைக்கி சபைக்கு தீர்க்க தரிசனம் எந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறின்னு வந்து இருக்குது, இதெல்லாமே தான் பார்த்து இன்றைக்கி நம்ம இந்த பாடத்துக்குள்ளே இருக்கிற நாமளும் நம்ம எத்த கற்றுக்குன்னு வீட்டுக்கு எடுத்துன்னு போக போகிறோன்றதை இதை நம்ம இந்த வாயிலாக தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இப்போது ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறாங்க. செஞ்ச உடனே அவங்க முதல் எழுந்து போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜரீக ஆசாரிய அந்த தேவன் கொடுத்த அந்த வேலையை எழுந்துடுறாங்க, வெளியே வந்துடுறாங்க. அப்படின்னா ராஜான்ற ஒரு ஸ்தானத்தையும் எழுந்துடுறாங்க, ஆசாரியன்ற ஒரு ஸ்தானத்தை கூட எழுந்துடுறாங்க. முக்கியமாக ஜீவ விருட்சத்தின் அந்த கனியை அவங்க இதுக்கு மேலே புசிக்கவே முடியாது. அதை எழுந்துடுறாங்க, அதிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போது அந்த ராஜா அப்படின்னு சொல்லும் போது அந்த ராஜரீக ஆசாரியன் வெளியே வந்துடுறாரு இல்லைங்களா. வெளியே வந்த உடனே தேவன் என்ன செய்கிறாருன்னா 2 கெருவீமை வச்சு அந்த இடத்த காவல் காக்கிற மாதிரி மூடி வச்சிடுறார். இதுக்கு மேலே ஆதாம் போகவே முடியாது. அதனால தான் ஆசாரிப்பு கூடாரத்தில் நீங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த திரைகள் மேலே 2 கெருவீமை போட்டு வச்சிருக்குவார். ஏன்னா இது வந்துட்டு ஏதேனில் நடந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போது கூட அந்த திரை கிழிஞ்சிச்சு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. அந்த கெருவீமோட திரை தான் கிழிஞ்சிச்சு. எதை அடையாளப்படுத்தி காட்டுதுன்னா, ஏதேனில் மூடப்பட்ட வாசல் மறுபடியும் திறக்கப்பட்டுச்சு, அந்த கெருவீம்னால் மூடப்பட்ட வாசல். இதெல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி பார்த்துன்னு வரலாம். ஆனால் இந்த ராஜரீக ஆசாரியன் வெளியே வந்த உடனே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல ஆதாமுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாருன்னா, உன் வித்து ஸ்திரீயின் வித்து பேசுகிறாரு இல்லைங்களா, அதை சுருக்கமாக பார்க்கணுன்னா உன் சந்ததி மூலியமாக இன்னொரு ராஜா வருவார். அந்த ராஜா ஆசாரியனமாக இருக்குவார். அவர் ராஜாவும் இருக்குவார், ஆசாரியனும் இருக்குவார். அவர் தன்னே பலி கொடுத்துட்டு இந்த மூடப்பட்ட வாசல் இருக்குது இல்லைங்களா, இந்த வாசலை தெரிந்து வைக்குவார் அப்படின்ற ஒரு வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கின்னு தான் நம்ம அப்படியே அடுத்த பகுதிக்குள்ளே அப்படியே கொஞ்சமாக போகிறோம். இப்போ அடுத்து யார்கிட்ட வரலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜரீக ஆசாரியனை அடையாளப்படுத்துகிற மாதிரியே தேவன் ஒரு நபரை தேர்ந்தெடுத்தார். யார்கிட்ட வரலான்னு பார்க்கும்போது மெல்கிசெதேக். இப்போ மெல்கிசெதேக்கை குறித்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மெல்கிசெதேக் உள்ளே வரணும்னா தேவன் எந்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறாருன்னா, ஆபிரகாம் சாராள் குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் சாராளை கூப்பிட்டு, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன், உனக்கு ஒரு சந்ததியை கொடுக்க போகிறேன், நீ நான் சொல்கிற இடத்துக்கு போன்னு சொல்லணும். ஆபிரகாம் சாராள் வந்துடுறாங்க, கூடவே வந்துடுறாங்க, நிறைய பேர் கூட சேர்ந்துக்குன்னு வந்துடுறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு மேலே இந்த இடத்துல தேவன் வந்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. எங்கே அவங்க வெளியே வந்துட்டு எகிப்துக்கு போய் கானானுக்கு வந்து அப்புறமா ஈசாக்கெல்லாம் பொருந்து ஒரு ஆசீர்வாதம் வருது இல்லைங்களா. எந்த ஆசீர்வாதம்னா, உன் சந்ததி மூலியமாக இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வரும். அப்போ எந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எழுந்து போன அந்த ஜீவன் மறுபடியும் இவங்க பெற்றுக்கொள்வது தான் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி மெல்கிசெதேக்கின்ற ராஜரீக ஆசாரியன் மூலியமாக ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இப்போ ஆபிரகாம் பெரிய ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி அப்படியே வரும்போது ஒரு அடையாளம் தெரியாத ஒரு புதுமுகம் அப்படியே உள்ள அறிமுகமாயினே உள்ளே வரார். அவர் யாருன்னு பார்க்கும்போது மெல்கிசெதேக். அவர் ஒரு அந்த இடத்துக்கு ஒரு ராஜாவும் இருக்கிறாரு. இன்னும் விசேஷம் பார்க்கும்போது ஆபிரகாமோட தேவன், ஆபிரகாம் எந்த தேவனை விசுவாசித்து வணங்கின்னு இருந்தாரோ அதே தேவனுக்கு இவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு. இன்னும் பிரதான ஆசாரியர்ன்ற விஷயமே இவங்க மத்தியில் இன்னும் வரல.
ஏன்னா மோசஸோட காலத்தில் தான் பிரதான ஆசாரியரை எழுப்புறார். ஆனால் இவங்களாம் வரத்துக்கு முன்பாகவே தேவன் என்ன பண்ணிக்கிறார்னா மெல்கிசேதேக்கை தனக்கென்று ஒரு பிரதான ஆசாரியரை வச்சிருக்கிறார். இதுக்கு வசனங்கள் இருக்கா? இருக்கு வசனங்கள். எங்கே நம்ம பார்க்கலான்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமோனின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. போதும். அப்போது இந்த மெல்கிசேதேக் யாருக்கு ஆசாரியனாக இருக்கிறாரா? உன்னதமானவர், உன்னதமான தேவனுக்கு இவர் எப்படி இருக்கிறாருன்னா ஆசாரியனாக இருக்கிறார். அப்போ யார் அந்த உன்னதமான தேவன்? பின்னாடி அப்படியே சொல்லும் போது அதே ஆதியாகமத்தில் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கலாத்தியும். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமே, ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உனக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. வாசிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். பாருங்க, இங்க பேசும்போது எப்படி சொல்றாருன்னா உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி ஆபிரகாமை பார்த்து பேசுறாரு. அதே சமயம் மெல்கிசேதேக்கை குறித்து சொல்லும் போது அவர் உன்னதமான தேவனுக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்போ இங்க ஆசாரிப்பு கூடாரத்தெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே இங்க ஒரு பிரதான ஆசாரியர் வந்துட்டுக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர் மட்டும் இல்லை, ராஜரீக பிரதான ஆசாரியர், ஏன்னா ராஜாவாக கூட இருக்கிறார். இங்கே இப்போ தான் பார்த்தோம் ஆதாம் வெளியே வராரு. இந்த ஆதாம் வெளியே வர்றதுக்கு கூட ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க. ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஒரு சிந்தனைக்கான ஒரு கேள்வியை பார்க்கலாம். ஆதாம் தவறு செஞ்சிட்டாரு. தேவன் ஏன் ஆதாம் அப்போவே அழிச்சு போடல? மனித குலத்தை அப்பவே அழிச்சிட்டுக்கலாமே, ஏன் விட்டுட்டாரு? நிறைய அதுக்கு பதில்கள் இருக்குது, எல்லாமே சரிதான். ஆனால் ஏன் முக்கியமான ஒரு குணலட்சணத்தை பார்த்தார் ஆதாமுக்கிட்ட? அந்த குணலட்சணத்தை பின்னாடி வரிசையில் வந்த இந்த ராஜரீக ஆசாரியர்கள் எல்லாருமே இந்த குணலட்சணத்தை அப்படியே காமிச்சினே வந்தாங்க. எப்படி பார்க்கலான்னு பார்த்தோன்னா, ஆதாமுக்கு தெரியும் இல்லையா, சாப்பிட்டா இப்போ நான் பண்ணுறது தப்பு, நான் சாப்பிட்டா கண்டிப்பாக செத்துருவேன் தெரியுமா? தெரியாது. ஆதாமுக்கு தெரியும், ஏன்னா அவர் வஞ்சிக்கப்படலை. ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஆதாம் துணிஞ்சு சாப்பிட்றாருன்னா எந்த கோணத்தில் துணிஞ்சு சாப்பிட்றாரு ஆதாமு? அதுக்கு உதாரணம் வேணுமா தான் கொடுக்குறவர். இங்கே வசனம் இல்லை, ஆனால் பொருள் இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் தேவன் விட்டுட்டார் ஆதாம்ன்ட்டு? பொருளை பார்த்துட்டு வரலாம் நம்ம. இங்கே ஆதாம் இப்படி செஞ்சுருக்குவார், ஏன்னா ஆதாமோட சந்ததியில் வந்தவங்கெல்லாம் இப்படி செஞ்சாங்க. அப்போது அந்த மைண்ட் என்ன இருக்குதுன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருந்துக்குது. எந்த மைண்ட் அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம், பின்னாடி வரலாம். ஆதாம் ஏன் தேவன் அந்த நேரத்துக்கு அவர் விட்டுட்டார் அழிக்காமல்? ஏன்னா மோசஸ் கிட்ட சொல்கிறாரு இல்லைங்களா, பாருங்கள், மோசஸை கூப்பிட்டு பேசும்போது கீழே எல்லாமே விக்கிரக ஆராதனை செய்யும் போது தேவன் சொல்கிறாரு எல்லாரையுமே நான் அழிச்சு போட்டுறேன்றார், உன் மூலியமாக வேற சந்ததியை எழுப்புறேன்றார். அப்போ தேவன் எல்லாரையுமே அழிக்கிறதுக்கு அங்கே துணிஞ்சிட்டாருன்னா ஏன் இங்கே ஆதாமை விட்டார்? ஏன் அங்கே ஜனங்களை விட்டார்? ஏதோ ஒரு விஷயம் மோசஸ் சொன்னார், அந்த விஷயத்தை ஆதாம் இங்கே பண்ணியிருக்கிறார். சரி, இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் பாடத்துக்குள்ள போகலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கும் போது ஆபிரகாம் வராரு இல்லைங்களா, ஆபிரகாம் மெல்கிசேதேக் ரெண்டு பேரும் சந்திக்கிற அந்த இடம் ஷாலேம்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, பிற்காலத்தில் தான் இது ஜெருசலேம் அப்படின்ற மாற போகுது. அப்போது ஆபிரகாம் தேவனுக்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு முன்னாடி, அப்படியே ஈசாக்கை பலி கொடுத்துட்டு அந்த வாக்கு தத்துவத்தை வாங்குறதுக்கு முன்னாடியே இங்கே ராஜரீக ஆசாரியனுக்கிட்ட அதே இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை வாங்குறார். இது வாங்கிட்டு மேலே தான் இன்னும் சில காலங்களுக்கு பின்பாக இப்போது ஈசாக்கு வளர்றாரு. தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஈசாக்கை நீ கூப்பிட்டுன்னு வா பலி செலுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கை பலி செலுத்துறதுக்கு ஆபிரகாம் கூப்பிட்டுன்னு போகிறார். ஆபிரகாம் கூப்பிட்டுன்னு போய் பலி செலுத்தின அதே இடத்துல தான் மெல்கிசேதேக் கிட்ட ஆசீர்வாங்கின இடம். ரெண்டுமே ஒரே இடம் தான். பிற்காலத்தில் அதுதான் ஜெருசலேமா மாறப்போகுது. அப்போது ரெண்டுமே ஒரே இடம், ரெண்டுமே மலை. ஏதேன்னு பார்த்தோம் இல்லைங்களா, மலை. இதுவோ இங்கேயோ நடுக்கிற சம்பவம், மலை மேலே நடுக்கிற சம்பவம். அதனால தான் இப்போ ஈசாக்கை பலி கொடுக்கும் போது அதுக்கு மாறாக தேவன் ஒரு ஆடை கொடுத்துறார், ரேம்னு சொல்லப்படுற அந்த ஆடை கொடுத்துறாரு இல்லைங்களா. அதுக்கு மறுபடியும் பேர் என்னவா மாறுதுன்னா, இந்த மலை மேல் தேவனால் கொடுக்கப்படும், தேவன் கொடுக்குவார், இந்த மலை மேலே தேவன் கொடுக்குவார் அப்படின்ற ஒரு பேர் பின்னாடி அந்த மலைக்கு கிடைக்கப்படுது. அப்போது அது இதெல்லாமே எங்கேயோ சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா சம்பந்தம் இருக்குது. அந்த சம்பந்தத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்திக்கிறதுக்கான ஒரு கேள்வி, பதில் இன்னைக்கு இல்லை, அது வேற பாடம், வேறு கேள்வி தான். என்னன்னு பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமை கூப்பிட்றாரு இல்லையா, பலி செலுத்து, உன் குமாரனை பலி செலுத்திடுன்ட்டு. ஏன் கேட்டார்? ஏன் ஈசாக்கை பலி கேட்டார்? விசுவாசத்தை சோதிச்சார். சரி, விசுவாசத்தை சோதிச்சார், ஆமாம் உண்மை. ஆனால் அந்த பலியை கேட்கணுன்னா ஒரு மூகாந்தரம் வேணும் இல்லையா.
எந்த அடிப்படையில் தேவன் அந்த பலியை கேட்டார்? அதுவும் எப்படி கேட்குறாருன்னா, எரி பலியாக கொடுத்துருன்றார். அப்படியே பற்ற வச்சு பர்ன்ட் ஆஃபரிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சர்வாங்க தகன பலின்னு கூட சொல்கிறோம். அப்படியே எரிச்சிடுன்றார். அப்போது இதுக்கு முன்னாடி யாருன்னா செஞ்சுருக்கிறாங்களா? ஆபிரகாமுக்கு முன்னாடி யாருன்னா எரிபலியை செஞ்சுருக்கிறாங்களான்னா, எரிபலி கரெக்டாக நம்மளுக்கு ரெக்கார்டாக இருக்கிற இடம் எங்கே தான் ஆகிருக்குதுன்னு பார்க்கும்போது நோவா வெளியே வந்த உடனே எரிபலியை செலுத்துகிறார். அதுக்கப்புறமா ஆபிரகாமுக்கு பின்னாடி தான் லேவியர் ஆகமத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அந்த ஆசாரியர்கள் செலுத்த வேண்டிய பலிகள் அதெல்லாமே வருது. அதில் நிறைய எரிபலிகளை தேவன் பேசியிருக்கிறார், காலையில் சாயங்காலம் செலுத்துறதெல்லாம். ஆனால் குறிப்பாக இங்கே லேவியர் ஆகமத்தில் பாவத்துக்கு நீ எரிபலியை தான் கொடுக்கணும்னு பேசுவார். நீ எந்த பலி கொடுக்குறியோ அந்த பலி எரிக்கணும்னு வரும். இங்கே நோவா கொடுக்குற பலி நன்றி அறிதல் பலி. அப்போனா 2 விதமான பலி தேவன் கேட்குறது. எரிபலியாக இருக்கணும். ஒன்று நன்றி செலுத்துகிற பலி, தேவனே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன், என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னும் போது எரிபலியை கொடுக்குவாங்க. ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, ஏதோ ஒரு பாவமை செஞ்சுட்டாங்க, அதுக்கும் என்னத்தான் கொடுக்கணும்னா எரிபலியை கொடுக்கணும். அப்போ தேவன் ஆபிரகாமை இந்த இடத்துல பலி கேட்குறாரு இல்லைங்களா, எந்த அடிப்படையில் கேட்டிருக்கிறார்? நன்றிக்கு பலியா இல்லை பாவத்துக்கு பலியா? இதை நீங்கள் எங்கே படித்தா தெரிஞ்சிடும்னா, லேவியர் ஆகமம் 1, 2, 3 அதிகாரம் படிச்சிங்கன்னா அதோட லிங்க் அங்கே தான் இருக்குது. அதுக்கு வேணுமா தான் ஒரு உதாரணம், ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டு சப்ஜெக்டுக்குள்ளே அப்படியே போயிடலாம். நம்ம மோசஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். மோசஸ் வராரு, தேவன்கிட்ட பேசுகிறாரு. தேவன் சொல்கிறாரு, நீ இப்போ எகிப்துக்கு போன்ட்டு. மோசஸ் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போய் மனைவியும் குமாரனையும் கூப்பிட்டுக்குன்னு எகிப்துக்கு போகிற வழியில் போயினே இருக்கிறார். போகும்போது ஒரு இடத்துல போய் தங்கி ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுக்கும் போது மோசஸுக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துல செத்து போகிறார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவார். ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று ஆயிட்டு இருக்குது. அவங்களோட மனைவி பார்க்குறாங்க. பார்த்த உடனே மோசஸ் இன்னும் கொஞ்சம் அப்படியே சாவக்கெடுக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, அவரோட குமாரனை கூப்பிட்டுன்னு ஒரு கல்லை எடுத்துட்டு உடனே விருத்த சேதனம் செஞ்சு கொஞ்சம் நேரத்தில் மோசஸ் உயிரோட அப்படின்னா மோசஸ் மறுபடியும் சரியாயிடுறார். அப்போது அவங்களோட மனைவி அங்கே செய்கிற விருத்த சேதனத்துக்கும் மோசஸ் குணமாகறதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ மோசஸ் எங்கேயோ தவறு செஞ்சாரா? எங்கேயோ ஒரு விதத்தில் தேவனுக்கு கீழே இறங்கிட்டு இருக்கிறாரான்னு பார்த்தா ஆமாம். ஏன்னா மோசஸ் திருமணம் பண்ணது ஒரு மீதியான் ஸ்திரீ. அவங்களோட கலாச்சாரம் என்னென்னா, அவங்களோட பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது தான் மீதியானியர்கள் விருத்த சேதனம் செய்வாங்க. ஆனால் தேவன் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு 8வது நாளே விருத்த சேதனம் செய்யணும். இங்கே மோசஸ் செய்யாமல் விட்டார், தேவனோ விட்டுட்டார். ஆனால் என்னைக்கு தேவனோட வேலையை செய்யணும்னு வந்துட்டாரோ அப்போ இவர் பர்ஃபெக்டாக இருக்கணும். தேவன் போய் கேட்குறார், இதை விட்டுட்டுக்கிறியே, இதை செய்யாமல் விட்டுட்டுக்கிறியேன்னு போய் அந்த இடத்துல நின்று கேட்குறார். செஞ்சுட்டு மேலே தான் அனுப்புகிறார் எகிப்துக்கே. அப்போது ஆபிரகாம் அப்படியே லிங்க் எடுத்து பார்த்துன்னு வைங்களேன், ஏன் தேவன் ஈசாக்க பலி கேட்டார்? அது எந்த பலி? ஏன் எரிபலியை குறித்து 2 இடத்துல வேதம் பேசியிருக்குது. ஒன்று, நீ தேவனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி இருந்தால் எரிபலி, இல்லை ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டினா எரிபலி கொடுக்கணும். அப்போ இது 2ல் ஆபிரகாம் முகாந்தரமாக வச்சு தேவன் கேட்டார். இந்த சம்பவம் நடக்குது. இப்போ இது 2மே எது மேலே தான் நடக்குதுன்னா அதே மலை மேலே தான் நடக்குது. எந்த மலை மேலே? இவர் சாலேம் அப்படின்ற மலை மேலே தான் நடக்குது. மெல்கிசேதேக்கின் ஆசீர்வாதமும் சரி, இங்கே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனோட ஜீவனை கொடுக்கறதுக்கு துணிகிற சம்பவம் சரி. அங்கே ஆதாமை பார்த்தோம் இல்லைங்களா, ஏன் தேவன் ஆதாமை அப்படியே விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கிட்ட அந்த லிங்க் வச்சார். என்னன்னா, ஆபிரகாம் தன்னுடைய ஜீவனாகிய குமாரனே ஒரு ஜீவன் தான், அதை கொடுக்கறதுக்கு துணிறார். அப்போ இங்கே ஆதாமோ அவரோட ஜீவனை கொடுக்கறதுக்கு துணிஞ்ச தொட்டு தான் பல கனியை புசிச்சிட்டார். அப்போ தேவனோட பார்வையில் என்ன தான் பார்க்குறாருன்னா, தன் ஜீவனை சகோதரனுக்காக கொடுக்கறதுக்கு இந்த ராஜரீக ஆசாரியர்கள் துணிவாங்களா? யாரெல்லாம் துணிறாங்களோ தன் ஜீவனை கொடுக்கறதுக்கு அவங்க ராஜரீக ஆசாரிய வம்சத்தில் தான் இருக்கிறோங்க. அதனால தான் இன்னைக்கு பார்க்க போகிற எல்லா கதாபாத்திரங்களும் இந்த கேரக்டர் அப்படியே பிரதிபலிச்சுக்கினே வந்துனே இருக்காங்க. இந்த சம்பவம் முடிஞ்சிட்டு மேலே ஆபிரகாம் சந்ததி எங்கே போயிடுது? எகிப்தின் அடிமை. அங்கத்துலேருந்து யார் வராங்கன்னா மோசஸ் வரார். இப்போ மோசஸ் உள்ளே வந்த உடனே சீனாய் மலை கிட்ட வழி நடத்தின்னு போகிறாங்க. தேவன் இந்த இடத்துல தான் முதல் ராஜரீக ஆசாரியன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார். இந்த வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம்.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பாருங்க, அப்போ தேவன் ஆசாரியனை மாற்றணும்னு நினைச்சிருந்து லேவி கோத்திரத்தியா இல்லை முழு இஸ்ரேல் மக்கள்யா? இந்த வசனம் எப்படி தெரியுங்களா சொல்லுதுங்க? முழு இஸ்ரேல் மக்கள் எல்லாரையுமே ராஜரீக ஆசாரியனா மாற்றணும் தான் தேவன் கூப்பிட்டுருக்கிறார். ஆனால் போயிட்டாங்க பாருங்க, எவ்வளோ பேர் போயிட்டாங்க. ஒரே ஒரு கோத்திரம் ஒண்டி தான் நிற்கிது, மெஜாரிட்டி அவுட். இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், எவ்வளோ ஐக்கியங்கள், நம்ம எல்லாம் எவ்வளோ அதிக இன்னைக்கு வேதத்தை படிக்கிற மாணவர்கள் உலகம் எங்கும் உருவாகினாலும், எல்லாரும் ராஜரீக ஆசாரிய ஓட்டத்தை ஓடினாலும் ஒரு சின்ன கூட்டத்தார் மட்டும்தான். எப்படி அங்கே நடந்துச்சோ சம்பவம், அதே மாதிரி தான் இங்கே சம்பவம் நடந்துன்னு இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு இருக்குது நம்மளுக்கு வெளிப்படையாக. இப்போ தேவன் இந்த இடத்துல கூப்பிட்டாரு இல்லைங்களா? இங்கே ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. என்ன குழப்பம்னு பார்க்கும்போது, மோசஸ் இந்த கேள்வியை கேட்குற கொஞ்சம் உங்கள் மனசில் என்ன இருக்குதோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மோசஸ் வந்துட்டு மலை மேலே போகிறாரு. கீழே வந்துட்டு ஜனங்கள் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா, ஒரு பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சுக்கின்னு வணங்கின்னு இருக்கிறாங்க. இப்போ மோசஸ் கையில் வந்துட்டு ஒரு 2 டேப்லெட்ஸ்ன்னு சொல்லப்படுற 2 கற்களில் பதிவு பண்ண விஷயங்களை எடுத்துன்னு கீழே வராரு இல்லைங்களா? இந்த ஜனங்களெல்லாம் இந்த மாதிரி வேறு அந்நிய விக்கிரகத்தை வணங்கிறத பார்த்த உடனே அதை போட்டு ஒடிச்சிடறார். ஆமாம் இல்லையா? போட்டு ஒடிச்சிடறார். எதை போட்டு ஒடிக்கிறார்? அதில் எது இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? அதில் எது எழுதப்பட்டிருக்குது? நியாயப்பிரமாணம். ஆமாம், நியாயப்பிரமாணம்னா எது? எந்த நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்குது? அதில் என்ன கற்பனைகள் எழுதப்பட்டுச்சா? 10 கற்பனைகளா? அப்போது மோசஸ் வந்துட்டு 10 கற்பனைகளை போட்டு ஒடிச்சிறாரு இல்லையா? இல்லை, மோசஸ் 10 கற்பனைகளை ஒடிக்கவே இல்லை. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இவங்களை சீனாய் மலை கிட்ட கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறாரு. தேவன் மோசஸை கூப்பிட்றார். அதுதான் இப்போ நம்ம படித்தோம், இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் இருக்குது இல்லைங்களா? அந்த 10 கட்டளையை கொடுத்துட்டு மேலே தான் பேசுகிற வசனம் இது. தேவன் மோசஸை கூப்பிடுவார் மலை மேலே வான்ட்டு. மோசஸ் மலை மேலே போன உடனே தேவன் சொல்வார், போய் ஜனங்களை கேளு, நான் சொல்கிறது அவங்க கேட்குவாங்களான்னு கேளுன்னுவார். நேராக மோசஸ் ஜனங்கக்கிட்ட வருவாங்க. வந்து தேவன் சொல்கிறத நீங்கள் கேட்குவீங்களான்னு கேட்குவார். ஜனங்களுக்கு தேவன் என்ன சொன்னார்னே தெரியாது, கேட்குவோன்னு எல்லாம் ஒத்துக்குவாங்க. தேவனும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். மறுபடியும் மோசஸ் போவார். அப்போ 3 நாள் கழித்து போவார். அப்போ தேவன் சொல்வார், நான் இப்போ உங்ககிட்ட பேச போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களுக்கு தெரியணும். அதனாலேயே ஒரு பெரிய மேகம், இடி, சத்தம் இதெல்லாமே அதிர செய்வார். அந்த சம்பவத்தில் தான் அன்னைக்கு தான் என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா 10 கற்பனைகளை மோசஸுக்கு கொடுக்குறார். ஒரே நாளில் வாங்குறாரு மோசஸ். காலையில் போகிறார், சாயங்காலம் 10 கட்டளையோட வரார். கீழே வந்து இந்த ஜனங்களுக்கு காட்டிட்டு இந்த 10 கட்டளையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? 5:6 இதை நீங்கள் கை கொண்டீங்கன்னா, இந்த 10 கட்டளையை கை கொண்டீங்கன்னா நீங்கள் ராஜரீக ஆசாரியனா இருக்குவீங்க. அதனால தான் 19ஆம் அதிகாரம் முடிஞ்சு 20ஆம் அதிகாரத்தில் மோசஸ் என்ன பேசுவார்னா 10 கட்டளையை பேசின்னு வருவார். அப்போ ஒடிக்கலைன்னா மோசஸ் 10 கட்டளையை ஒடிக்கலை. நம்ம அப்படித்தான் நினச்சிட்டோம், 10 கட்டளையை ஒடிச்சிட்டாரு. தேவன் மறுபடியும் 10 கட்டளையை கொடுக்குறாரு. இல்லை, மறுபடியும் மோசஸை தேவன் மலை மேலே கூப்பிட்றார். மறுபடியும் தேவன் மோசஸ் மலை மேலே போயிட்டு மேலே இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுறாருனா ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை காமிக்கிறார். என்ன மாதிரி திட்டத்தை காமிக்கிறார்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தோட மெஷர்மெண்ட், ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி இருந்துச்சு, ஏறக்குறைய ஏதேன் மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? ஏதேன் தோட்டம் ஜீவன், அதே மாதிரி பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், ஜீவன் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம், அதே மாதிரி ஒரு டிசைன் என்ன பண்ணுறாருனா மோசஸுக்கு காமிக்கிறார். எது? மலை மேலே. இது தான் 40 நாள் ஆகுது மோசஸ் பார்க்குறதுக்கு, அதை கைப்படையை எழுதிக்கிறதுக்கு, அதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் அவ்வளோ நாள் மேலே உட்காந்துக்கிறார். அதை பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் காமிக்கிறார். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஏதேன்லேருந்து வெளியே வந்தது யாருன்னா ராஜரீக ஆசாரியன் வெளியே வந்துட்டார். யார்? அது ஆதாம். ராஜாவாக இருந்தார், தேவனுக்கிட்ட ஆசாரியனும் இருந்தார், வெளியே வந்துட்டார். இந்த ராஜரீக ஆசாரியன் மாதிரி எங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோசஸுக்கு அப்படியே காட்டப்பட்டது. அவர் நல்லா வெள்ளை துணி போட்டுன்னு இருக்கிறாரு. ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ் சொல்கிறேன் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப மகிமையான அந்த கற்களை போட்டு பதிவு செஞ்சு பொதிக்கப்பட்டு அப்படியே ஒரு பிக்சர் மாதிரி, அப்படியே ஒரு ஷேடோ மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கீழே இறங்கி வரார் மோசஸ். இப்போ இந்த ஜனங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, சில நாட்கள் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 10 கட்டளையை வாங்கி முதல் கட்டளையை எல்லாத்தையும் படிச்சுட்டு புரிஞ்சு நாம் இதை செய்கிறோன்னு சொல்லி நின்னாங்க. கீழே வந்து பார்த்தா செய்கிறோன்னு சொன்ன அதே கட்டளையை ஒடிச்சு நின்று இருக்கிறாங்க. மோசஸ் பார்த்துட்டு ஒடிக்கிறார் இல்லைங்களா? அதில் என்ன இருந்துச்சுன்னா ஆசாரிப்பு கூடாரத்தோட டிசைன்,
அத்தா போட்டு ஒடிச்சிடுறார் மோசஸ். அப்புறமா மறுபடியும் கூப்பிட்றார் தேவன். இந்த சம்பவமெல்லாம் நடந்துன்னு வருது இல்லைங்களா? மோசஸ் மலை மேலே இருக்கும்போது தேவன் போய் சொல்கிறார், இந்த ஜனங்களை எல்லாத்தையும் அழிச்சிடுற, ஏன்னா கற்பனைகளை வாங்கி கட்டளைகளை வாங்கி செய்கிறோன்னு சொல்லி செய்யாமல் நின்று இருக்கிறாங்க, இவங்களை எல்லாத்தையும் அழிச்சிடுற, இன்னும் ஒரு பெரிய ஜாதி ஆக்கிடுற மோசஸ்ன்ட்டு. ஆனால் அந்த இடத்துல தேவன் அந்த கோபத்தை நிற்க வச்சிருக்கிறாருன்னா மோசஸ் சொன்ன மிகப்பெரிய வார்த்தை. மோசஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, தேவனே இந்த ஜனங்களுக்கு பதிலாக நீ யாரோட ஜீவனை எடுத்துக்கோன்னு கேட்குறாருன்னா என்னோட ஜீவனை எடுத்துக்கோன்னு கேட்குறார். பாருங்க, அப்படியே ரிவர்ஸில் போங்க. மோசஸ் வந்துட்டு தன் ஜீவனை கொடுக்கறதுக்கு தயாராகிறார். யாருக்காக? ஜனங்களுக்காக. ஆபிரகாமோட ஜீவனாகிய ஈசாக்கு கொடுக்கறதுக்கு ஆபிரகாம் தயாராகிறார். அப்போ இந்த குணலட்சணம் யாருக்கிட்ட கூட இருக்குதுன்னா ஆதாம் கிட்ட கூட இருக்குது. அதான் பின்னாடியில் வந்துருக்கிறோம் நம்ம. ஆதாமோ தெரிஞ்ச கனியை சாப்பிட்டார்னா எந்த மனநிலைமையில் சாப்பிட்ருக்குவார்? தன் மனைவிக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கு துணிஞ்சார். இத்த தாங்க தேவன் பார்த்தாரு. அத்தான் தேவன் வந்து கேட்கும் போது உண்மையாக சொல்லிடுறாரு. பயம், தேவன் மேலே முதல் பயம். உண்மையாக இருக்கிறார் தேவனுக்கிட்ட. தேவன் ஏன் இப்படி பண்ணனா, நீங்கள் கொடுத்தீங்களே ஸ்திரீ, என் மனைவி கொடுத்துட்டாங்க, பொய் சொல்ல அந்த இடத்துல தேவன்கிட்ட உண்மையாக இருக்கிறார். பயந்து இருக்கிறார். அதே சமயம் அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணலட்சணம், ஆதாம நம்ம எப்போ கொஞ்சம் கெட்ட குணலட்சணம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, ஒரு நல்ல குணலட்சணம் கூட எது இருக்குதுன்னா தன் மனைவிக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கு துணிகிற குணலட்சணம். அதை அப்படியே நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம், மோசஸ், அப்படியே மோசஸ்லேருந்து அடுத்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட வருவோம். அவர் கூட ஜீவனை கொடுக்கறதுக்கு துணிவார். யாருன்னும் போது பின்னாடி தாவீது ராஜா. அவரும் இந்த தாவீது ராஜா கூட ஏறக்குறைய ராஜரீக ஆசாரியனை போல உள்ள வருவார். எப்படி வருவார்னா, இப்போ இந்த மெல்கிசேதேக் ஆசீர்வாதம் கொடுத்த இடம், ஈசாக்க பலி செலுத்தின இடம், அந்த ஷாலேம்ன்ற அந்த இடத்த பிற்காலத்தில் ஜெருசலேமின் மாற்றி அந்த இடத்துக்கு தாவீது ராஜா என்ன பண்ணோன்னு ஆசைப்படுறாருன்னா அது ஒரு மலைத்தா, ஏதேனும் ஒரு மலைத்தா. இதெல்லாமே பாருங்க, மோசஸை சந்திக்கிறதும் ஒரு மலைத்தா. மோசஸுக்கு அந்த ஆசாரிப்பு கூடத்தோட திட்டம், அந்த ஆசாரியனை காட்டுந்தோ ஒரு மலைத்தா. அப்போ எல்லா சம்பவங்களும் மலையை ஒட்டி பேசப்பட்டுன்னு வருது. இதெல்லாமே நம்மளுக்கு லிங்க்கு. ஏன்னா அப்படியே முடிவில் போகும்போது இந்த லிங்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெருக்கப்படும். அப்போது இந்த இடத்துல போய் நிற்கிறாங்க யார்? தாவீது ராஜா. தாவீது ராஜா தேவனோட உடன்படிக்கை பெட்டிய இந்த மலை மேலே, எந்த மலை மேலே? இந்த ஷாலேம்னு சொல்லப்பட்ட எருசலேம்ன்ற மலை மேலே எடுத்துன்னு வந்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். இப்போ அதை எடுத்துன்னு வரும்போது தாவீது ராஜா யாரை போல துணியை போட்டு வஸ்திரத்தை போட்டுன்னு வர்றாரு தெரியுங்களா? யாரை போல ட்ரெஸ் ஆகிறார் தெரியுங்களா? பிரதான ஆசாரியர் போல ட்ரெஸ் ஆகிறார். இதை தேவனை அனுமதிக்கிறார் தாவீதுக்கு. பிரதான ஆசிரியர் போலத்தான் அவர் உடைகளை போட்டுக்குன்னு இந்த உடன்படிக்கையை பெட்டி தூக்கின்னு வராங்க. வேணுமா தான் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்படி தாவீதும் இஸ்ரேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதேமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடு கொண்டு வர போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். தாவீதும் உடன்படிக்கை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய பெனானியாவும் மெல்லிய புடவையான சணல்வைகளை தரித்திருந்தான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். பாருங்க, ஈபாட் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா, ஏபோத், இதெல்லாம் பிரதான ஆசாரியர்கள் போடுற வஸ்திரம். அந்த சணல் நூல் ஏபாத் இதைத்தான் தாவீது என்ன பண்ணுறாருன்னா போட்டுன்னு வர்றார். தேவன் அப்போது ஒரு கால் தாவீது போடக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா தேவன் அங்கே கண்டிச்சிருக்குவார் இல்லையா? தேவன் அனுமதி கொடுத்துட்டார். ஏன்னா தாவீதை கூட யாருக்கு நிழல் மாதிரி காமிக்கிறார்னா வரப்போகிற ராஜரீக ஆசாரியனுக்கு நிழலாக காமிச்சின்னு வர்றார். ஆனால் தாவீதும் அந்த ஆசாரியனை மாற முடியல. ஏன்னா தாவீது தவறு செய்கிறார், தவறுறாரு. அதில் முக்கியமாக அவரும் தவறுற இடம் பார்க்கும்போது தன்னுடைய சேனை வீரர்களை லெக்கம் பார்த்துறாரு இல்லைங்களா? லெக்கம் பார்த்துட்டு மேலே தேவனோட நியாய தீர்ப்பு உடனடியாக வந்துடுது, அந்த பூமி மேலே வருது. அப்போ தாவீது என்ன செய்கிறார்? தேவனே, என் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஜனங்களை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, விட்டுடுங்க, அவங்களுக்கு பதிலாக யாரோட ஜீவனை எடுத்துக்கோங்கன்னு தாவீது கேட்டார். தன் ஜீவனை கொடுக்கறதுக்கு யார் துணிறாங்கன்னு பார்க்கும்போது தாவீது துணிறார். தாவீது ஜீவனை கொடுக்குற துணிறார், மோசஸ் ஜீவனை கொடுக்குற துணிறார், ஆபிரகாம் ஜீவனை கொடுக்குற துணிறார், ஆதாமும் ஜீவனை கொடுக்குற துணிறார். அப்போனா அந்த ராஜரீக
ராஜாக்களும் ஆசாரியர்களோட வம்சத்தில் அந்த வரிசையில் வருங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒன் காமன் ஒரே மாதிரி குணலட்சணம் என்னன்னா ஜீவனை கொடுக்கறதுக்கு துணிகிற குணலட்சணம். நம்மள எவ்வளோ பேர் இந்த ஆசாரிய அழைப்புக்குள்ளே வந்தவர்கள், ராஜரீக ஆசாரிய அழைப்புக்குள்ளே வந்தவர்கள் நாம் ஜீவனை கொடுக்குவதற்கு துணிஞ்சுன்னு இருக்கிறோம், இல்லை எடுக்கிறதுக்கு துணிஞ்சுன்னு இருக்கிறோம். இதை நம்ம சிந்திச்சுக்கலாம். நான் இந்த கேள்வி கேட்டுக்கிறேன், எந்த அளவுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு நான் துணிஞ்சுன்னு இருக்கிறேன். ஒரு காலம் அந்த குணலட்சணம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வரிசையில் நம்ம இருக்கிறோம். ஒரு காலம் அந்த குணலட்சணம் நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த குணலட்சணத்தை வலுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டுக்கிறோம். அந்த பக்கம் எதுன்றது இந்த பாடத்தோட முடிவில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். தாவீது என்ன பண்ணிடுறாருன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் அந்த ராஜரீக ஆசாரியன் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாட்டில் சொல்லி வச்சிடறார். 110ஆம் சங்கீதத்தில் பேசுகிறார். வாசிக்கலாம். 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை முதல் வாசிக்கலாம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். பாருங்க எப்படி சொல்றாருன்னா, நீ மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி என்றென்றைக்கும், யார் இது? இயேசு கிறிஸ்துவ குறித்து அப்படியே பேசின்னு வர்றார். அதுவும் ஆசாரியனா இருக்குவார் அப்படின்னு ஒரு பாட்டிலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லின்னு வர்றார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவார், செத்து உயிர் தெழுவார்னு கூட இதே அதிகாரத்தில் பேசுகிறார் 7ஆம் வசனத்தில். ஆனால் வேற கோணத்தில் பேசுவார். எப்படின்னா 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம், அப்புறமா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். வசனம் 7, வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். பாருங்க, வழியிலே நதியில் குடிக்குவாராம், ஆகையால் தம்முடைய தலையை எடுக்குவாராம். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவோட மனித வாழ்க்கையின் வழியில் தண்ணியை குடிக்குவாராம், ஜீவ தண்ணியை குடிக்குவாராம், உயிர் தெளிந்து வருவாராம். அதனால தலையை எடுக்குவாருன்னு சொல்லிக்குது இல்லைங்களா? நம்ம தமிழில் ஸ்லாங் அப்படி போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தா விக்ட்ரி, ஹீல் பி விக்டோரியஸ் அப்படின்னு அவர் ஜெயிச்சிடுவார் அப்படின்னு இருக்கும். அவர் இந்த தண்ணியை குடிக்கிறதுனால, ஜீவ தண்ணியை குடிக்கிறதுனால ஜெயம் கொண்டு வருவார், ஜெயிச்சு வருவார். அதனால தான் வெளிப்படுத்தல சொல்லுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறது போல. அப்போனா அவர் ஜெயிச்சிட்டார். அப்போ இந்த 110ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக் போல ஒரு ஆசாரியனும் வருவார், அதே சமயம் அவர் உயிர் தெளிந்து உயிரோடவோ வருவார் அப்படின்ற காரியத்தை என்ன பண்ணுறாருனா இங்கே பேசினே வர்றார். இந்த சம்பவம் நடக்கும் போது தான் தாவீது தன்னுடைய இராணுவ வீரத்தை இலக்கம் பார்த்துட்டு தன் ஜீவனை கொடுக்கறதுக்கு துணிஞ்சு போகிறார். அப்போ எல்லாரையும் பாருங்களேன், எல்லாரோட மனநிலைமையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கடைசியாக தான் யார் வருதுன்னா, நாம் எதிர்பார்த்த அந்த ராஜரீக ஆசாரியன் வரார். அவரோட முடியறதில்லை. ஏன்னா ராஜரீக ஆசாரியர்களும் வரணும், ராஜரீக ஆசாரியர்களும் வரணும். இப்போது இந்த ராஜரீக ஆசாரியன் அப்படியே உள்ளே வரார். யார்? இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து கரெக்டாக எங்கே நிற்கிறார்னா ஞானஸ்தானத்தில் நிற்கிறார். ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே இயேசு கிறிஸ்துக்கு வர முதல் சோதனை யார்கிட்டேருந்து? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே இயேசு கிறிஸ்துக்கு வர முதல் சோதனை யார்கிட்டேருந்து? தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கிட்டேருந்து வர முதல் சோதனை. என்னான்னு சோதிக்கிறார் பிதாவாகிய தேவன். படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? வெண்மந்த உணர்வாட்டி படிக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பேசுகிற வார்த்தைகள். 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். பாருங்க, இதே விஷயத்தை தான் நம்ம சுவிசேஷத்தில் பார்க்குறோம். நீர் என்னுடைய குமாரன், உண்மையில் நான் பிரியமாயிருக்கிறேன் சொல்கிறாரு இல்லைங்களா? இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். இந்த சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனம். அதுக்கப்புறமா தேவன் ஏதாச்சும் பேசினாரா? இயேசு கிறிஸ்து கிட்ட பேசினார். 8ஆம் வசனத்தில் இருக்குது. என்ன கேட்குறாருன்னா, நீர் என்னை நோக்கி கேளும், என்னை பார்த்து கேளு. யார்? தேவன் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து கிட்ட, இந்த ராஜ்யத்தை இப்போவே நான் உனக்கு கொடுத்துட்றேன். இது எப்படி தெரியுங்களா இருக்குது? நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிற பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்தோடனே தேவன் நம்மளை பார்த்துட்டு இப்போவே உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நம்மள எவ்வளோ பேர் வேண்டா தேவனேன்னு சொல்லுவோம். ஞானஸ்தானம் எடுத்து வந்த உடனே தேவன் இப்போவே உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுத்துறேன்னு சொன்னால் நம்மள எவ்வளோ பேர் வேண்டான்னு சொல்லுவோம், அமைதியாக இருக்குவோம். அம்மாவே இல்லைங்களா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, எனக்கு கேளு, இப்போவே நான் உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துறேன்றாரு. இயேசு கிறிஸ்து கேட்டாரன்னா இயேசு கிறிஸ்து கேட்கவே இல்லை. எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, ராஜ்யத்தை அப்போ வாங்கல அவர், அப்போனா அவர் கேட்கவே இல்லை. அதுக்கு பதிலாக தன் வந்த வேலையின் நோக்கத்தின் மேல் குறியா அப்படியே போகிறார். இதுதான் ராஜரீக ஆசாரியனோட முதல் வேலை. எதுனா,
தன் ஜீவனை பலியாக கொடுக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து போய் ஆசாரியன் செய்கிற எல்லா வேலையும் சேர்த்து ஆரம்பிக்கிறார். பாவ மன்னிப்பு கொடுத்துன்னு இருக்கிறார், சுகமாக்கி எல்லாத்தையும் ஆலயத்துக்குள்ளே அனுப்புகிறார், எல்லாமே ஒன்றொன்னா பண்ணினே வரார். ஆனால் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மலை மேலே போகிறார். மலை மேலே போயிட்டு மறுரூபமாய் அப்படியே நிற்கிறார். பேதுருவெல்லாம் பார்க்குறாங்க, பேதுரு யோவான்லாம் மறுரூபமாய் நிற்கிறார். மறுரூபமாய் நிற்கும் போது இயேசு கிறிஸ்து கூட 2 பேர் வந்து நிற்கிறாங்க. யார் யார்? ஒன்று மோசஸ், ஒன்று எலியா. ஆமாவா இல்லைங்களா? ஏன் வந்தாங்க மோசஸ், எலியா? இந்த சம்பவம், இந்த மலை மேலே நடக்கிற சம்பவம் பிற்காலத்தில் நடக்கிற சம்பவத்துக்கு இது நிழலா, இல்லை இதே மாதிரி சம்பவம் பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சா? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து, எலியா, மோசஸ், இந்த சம்பவம் ராஜ்யத்தில் நடக்கிற சம்பவத்துக்கு நிழலா, இல்லை இதே மாதிரி சம்பவம் பின்னாடி நடந்திருக்குதா? அப்படின்னா ராஜ்யத்திலையும் இது நடக்கிற சம்பவத்துக்கு நிழல். இதே சம்பவம் பின்னாடி கூட நடந்திருக்குது. எங்கே நடந்திருக்குது? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். மோசஸ் மலை மேலே போகிறார். அங்கே தேவன் வந்துட்டு ஆசாரிப்பு கூடாரத்தோட திட்டத்தை காமிச்சிட்டு யாரை கூட காமிச்சிருக்கிறார்? ஆசாரியன் போல இருக்கிறவர். பார்த்தாரா இல்லைங்களா? அதை தான் இங்கே உறுதிப்படுத்தி காமிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த மறுரூப மலையில் போய் நிற்கிறார். நான் ஆசாரியனை போல அப்படியே ஜொலிச்சு அப்படியே மறுரூபமாய் காமிக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஆசாரியனோட மறுரூபம். அதை யார் முன்னாடி பார்த்துருக்குறாங்கன்னா மோசஸ் பார்த்துருக்கிறார். அதனால பக்கத்தில் மோசஸ். அப்போ எலியா பார்த்துருக்கிறாரா? எலியா கூட பார்த்துருக்கிறார். எப்போ, எங்கே அப்படின்னா மோசஸ் பார்த்த அதே மலை மேலே எலியா ஒரு நாள் போகிறார். எலியாவை சாகடிக்கிறதுக்கு தேடின்னு இருக்கிறாங்க. இது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வரும். எலியாவை சாவடிக்கிறது தேடின்னுக்கிறாங்க. எலியா நேராக சீனாய் மலைக்கு தான் போகிறார். சீனாய் மலை கொகையில் போய் ஒளிஞ்சிக்கிறார். அப்போது எலியா கிட்ட யார் வந்து பேசுறதுனா கர்த்தர்னு ஒருத்தர் வரார் பேசுகிறதுக்கு. அவர் வந்துட்டு போயிட்டு மேலே தான் காற்று, நெருப்பு, பூமி எதிர்ச்சி இதெல்லாமே வரும். அப்போ ஒரு கர்த்தர்னு வராரு இல்லையா பேசுகிறதுக்கு. யார்கிட்ட வந்து பேசியிருக்கிறாருன்னா எலியா கிட்ட. எந்த மலை மேலே பேசிக்கிறாருன்னா சீனாய் மலை. இங்கே மோசஸ் கிட்ட அதே கர்த்தர் தான் வந்து பேசுகிறார். எந்த மலை மேலே பேசுகிறார்? சீனாய் மலை மேலே. மோசஸுக்கிட்ட ஒரு காட்டப்பட்டுச்சு அப்படியே ஒரு ஆசாரிப்பு கூடாரம். அதுக்கப்புறமா பிரதான ஆசாரியர் அப்படியே தேவன் காமிச்சார். அப்போனா எலியா கிட்ட வந்து பேசும்போது எந்த நிலைமையில அந்த கர்த்தர் வந்து பேசியிருக்கணும். அதனால தான் பின்னாடி இயேசு கிறிஸ்து போய் மறுரூபமாகி நிற்கும் போது எலியாவும் மோசஸ் அப்படியே அடையாளப்படுத்தி காமிக்கிறார். ஏன்னா முன்னாடியே பழைய ஏற்பாட்டிலே ராஜரீக ஆசாரியனை தரிசித்தவர்கள் இவங்க 2 பேருமே. அதனால இவங்க 2 பேரும் முன்னாடி வந்து நிற்க வச்சு காமிக்கிறார். பின்னாடி ராஜ்யத்துக்கும் அது ஒரு நிழலாக தான் இருக்குது. இப்போ இந்த ஆசாரியன் எந்த ஆசாரியன்னு? இயேசு கிறிஸ்துன்ற ஆசாரியன். கவனிங்க, நம்ம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துக்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டார்? இது ரேன்சமை வேறு கோணத்துலேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து வரார், தன் ஜீவனை விட்டுறார், தன் ஜீவனை கொடுக்குறார். ஏன்னா ஆசாரியனா வந்துட்டுக்கிறார் இல்லைங்களா? ஜீவனை கொடுத்தா தான் அந்த ஏதேன் மறுபடியும் அந்த அந்த ஃபோட்டோக்கு போயிடுங்க. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஜீவ விருட்சகத்தின் கனியை இவங்க புசிக்க முடியாதபடிக்கு ஆதாம வெளியே வந்துடுறாரு. அந்த கதவு மூடப்படுது. 2 கெருவீமை தேவன் வைக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போது, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போது அந்த திரை, கெருவீம் இருக்கிற திரை கிழிக்கப்படுது இல்லைங்களா? ஆலயத்தில் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அது எதுக்கு கூட நிழல்னா, ஏதேன் தோட்டத்தில் தேவன் அந்த ஜீவ விருட்சகத்துக்கு போகிற வாசலை மூடின அந்த வாசல் திறக்கப்பட்டுச்சு. யார் மூலியமாக? இயேசு கிறிஸ்து மூலியமாக. அப்போ கிறிஸ்து கிட்ட இப்போ டைரெக்டாக எதுக்கு அவருக்கு ஆக்சஸ் அப்படின்னா, அவருக்கு நேரடியான அவருக்கு எதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னா, அந்த ஜீவனுக்கு இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராக மாறிட்டார். அதனால தான் பவுல் நம்மளுக்கு எபிரேயரில் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அந்த வழி எங்கே தான் போகுதுன்னா ஜீவனுக்கு போகுது. ஜீவ விருட்சகத்துக்கு போகிற வழி ஓப்பன் பண்ணி வச்சுட்டாராம். ஏன் இயேசு கிறிஸ்து மரிச்சார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரன்சம்மை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏன் தேவன் ரத்தத்தை கேட்டார்? ரத்தத்தை கேட்டார். ரொம்ப கேட்டிருக்கிறவங்க. பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்துட்டு இப்போது தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? தேவனே நன்றி. தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னா தேவனே என்னை மன்னிச்சுடுன்னு கேட்கும் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக தேவனுக்கு நன்றி சொல்லணும்னா ரத்தத்தை வச்சுன்னு தான் நன்றி சொல்லணும்.
தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுன்னா ரத்தத்தை வச்சுன்னு தான் மன்னிப்பு கேட்கணும். ரத்தம் இல்லாமல் தேவனுக்கிட்ட போகவே முடியாது. அப்படி போனால் செத்துருவாங்க அவங்க. மோசஸ் ஒண்டி போயிட்டு வருவார். ஆனால் யார் போனாலும் ரத்தத்தோட தான் போகணும். ஏன் அப்படி வச்சார் தேவன்? ஏன் ரத்தத்தை தான் கேட்டார்? இதை நம்ம ஆழமாக புரிஞ்சிக்கணும்னா லேவியர் ஆகமத்துக்குள்ளே போனால் தான் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் இது இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலிக்கு இன்னொரு கோணம்னு சொன்னேன். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு வைங்களே, ஓ இதுக்காக ஈடுபலி, நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்போது ஆதாம் ஏவாள் வெளியே வராங்க. திருப்பி அப்படியே லேவியர் ஆகமத்தில் சும்மா லைட்டாக கொஞ்சம் உள்ளே போயிட்டு நம்ம வரலாம். மனிதர்கள் வெளியே வந்துட்டு மேலே, தேவனுக்கிட்டேருந்து வெளியே வந்துட்டு மேலே, தேவனோட ஆசை என்னன்னு போது மனிதர்கள் கூட இருக்கணுன்றது தான் தேவனோட ஆசை. மனுஷர் நம்ம கூட இருக்கணும்னு தான் அவங்க தேவன் ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால தான் ஆதாமை கிட்ட வச்சார். மோசஸை மலை மேலே வந்து பேசுகிறதுக்கு பதிலாக நான் இப்போ ஜனங்கள் மத்தியிலே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் ஆசாரிப்பு கூடறதுக்குள்ளே வந்தார். வெளிப்படுத்தலோட முடிவு கூட நம்ம வாசிக்கும் போது இப்பொழுது தேவன் ஜனங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறாருன்ட்டு தான் அந்த தீமே முடியும். அப்போ தேவன் நம்ம கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கிறார். ஆனால் பாவம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம கிட்ட அவரால் வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா வந்தால் செத்து போயிடுவோம். எப்படி? இப்போ கொஞ்சம் கவனிக்கலாம். ஆதாம் ஏவாள் போயிட்டு மேலே தேவன் மறுபடியும் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார், ஒரு கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறார். எந்த கோத்திரம்னா லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்துட்டு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே நான் வரேன், அங்கே உங்களை சந்திக்கிறேன், அதோ இப்போ குறிப்பாக ஆசாரியர்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டார். தேவனு கூட இருக்கிறது நல்லது தான், ஆனால் அதே சமயம் தேவனுக்கிட்ட நம்ம இருந்தோன்னா ரொம்ப டேஞ்சர். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனமாக பாருங்க. தேவனுக்கிட்ட நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதப்பட்டது தான், ஆனால் அதே சமயம் தேவனுக்கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து. ஏன் ஆபத்துனா, தேவனோட 4 குணலட்சணத்தில் ஒரு குணலட்சணம் நீதி. அந்த நீதி எப்படின்னா நெருப்பை போல இருக்குது. நெருப்பு தான் நீதி. இதை உதாரணம் எப்படி சொல்லணும்னா, சூரியனோட வெளிச்சம் நம்மளுக்கு நல்லதா கெட்டதா? இன்றைக்கி நம்ம மேலே சூரியனோட வெளிச்சப்படுது, பூமி மேலே சூரியனோட வெளிச்சப்படுது, இது நல்லது தானே? அதுக்குன்ட்டு நம்ம சூரியனோட பக்கத்தில் போனால் என்ன ஆகிடுவோம்? எரிஞ்சு போயிடுவோம். இந்த மாதிரி தான் தேவனோட நீதி. ஆனால் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறார். அப்போது தேவன் பக்கத்தில் போனோன்னா அந்த நீதி என்ன பண்ணிவிடணும்? நெருப்பாக இருக்குது இல்லைங்களா? நம்மக்கிட்ட பாவம் இருக்கிறதுனால அந்த நீதி நம்மளை உடனடியாக வந்து பட்சித்து சாகடிச்சு போட்டுரும். ஏன்னா நீதிக்கு ஒன்று தான் தெரியும், பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளோதான். அதுதான் நீதி. பாவம் சின்னதானா இருந்தாலும் பாவம், பெருசாக இருந்தாலும் பாவம் தான். அதுக்கு ஒரே ஜட்ஜ்மெண்ட் மரணம் தான். இது தான் தேவனோட நீதி. இப்போது நம்ம தேவன் பக்கத்தில் போயிட்டோன்னு வைங்களே, அந்த நீதி நம்மளை சாவச்சிடும். தேவனே வேணான்னு நினச்சா கூட நீதி நம்மளை சாவச்சிடும். ஏன்னா நீதி அந்த மாதிரி தான் அவரோட நீதி. அப்போ அந்த நீதியை சாட்டிஸ்ஃபைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா அந்த நீதியை நிவர்த்தி செய்யணும்னா தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு திட்டத்தை வச்சார். அது தேவன் வச்ச திட்டத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்து போட்ட திட்டம் அது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் ஃபுல் டிசைன் பண்ணுறார். அவர் டிசைன் பண்ணும் போதே மனுஷர்கள் பாவம் பண்ணிட்டாங்கன்னா எப்படி தேவனுக்கிட்ட போவாங்கோ? அப்போ தேவனுக்கிட்ட நீதி இருக்குதே. இந்த நீதி என்ன கேட்கும்னா, தப்பு செஞ்சால் ஜீவனை கேட்குது. அப்போ ஜீவன் எதில் இருக்குதுன்னா ரத்தத்தில் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது தப்பு செஞ்சால் அந்த நீதி வந்து ஒரு மனுஷன் மேலே விழாதபடிக்கு அந்த மனுஷனோட ரத்தம் ஜீவன் தேவைப்படுது. அதனால ரத்தம். அப்போ ஒரு தடவையும் தேவனுக்கிட்ட போனோன்னா அவன் எடுத்துன்னு போனோன்னா ரத்தத்தை தான் எடுத்துன்னு போனோம். அதுவும் எப்படின்னா, நீ நன்றி சொல்கிற மாதிரி இருந்தாலும் ரத்தம், ஏன்னா பக்கத்தில் போயின்னு இருக்கிற. தேவனுக்கிட்ட உறவாடுனானா கூட ரத்தம், ஏன்னா பக்கத்தில் போயின்னு இருக்கிற. அப்படி ரத்தம் இல்லாமல் போனா, அப்படின்னா ஜீவன் இல்லாமல் போனால் உன் ஜீவன் போயிடும். நீயும் கையில் ஒரு ஜீவன் எடுத்துன்னு போகாமல் இருந்தீங்கன்னா, ரத்தத்தை எடுத்துன்னு போகாமல் இருந்தீங்கன்னா உன் ரத்தத்தை அந்த நீதி எடுத்துரும். அதனால இந்த ரத்தத்தை கொடுத்துனே வந்தாங்க. இது தான் இயேசு கிறிஸ்துவோட டிசைனே இப்படி தான் இருந்துச்சு. அதை எவ்வளோ கொடுத்தாலும் அந்த நீதியை நிவர்த்தியே செய்ய முடியல. ஏன்னா இப்போது இந்த படத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இந்த நீல கலரில் ஒரு படம் வருது பாருங்க. இது வந்துட்டு தேவனோட நீதி. அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் எவ்வளோ காளைகள், வெள்ளாட்டுக்கடா, இளங்காளைகள், மாடு எவ்வளோ ரத்தத்தை போட்டாலோ அந்த நீதி மேலே தெளிச்சு விட்ட மாதிரி தான். நீதியை ஃபுல்லாக நிவர்த்தி செய்ய முடியல, தெளிச்சு விட்ட மாதிரி தான். ஏன்னா பத்தில் அதனால இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை கொடுக்கும் போது அந்த நீதிக்கு ஃபுல்லாக நிவர்த்தியாச்சு, ஃபுல்லாக பத்துச்சு.
அதனால தான் இன்னைக்கு தேவன் பக்கத்தில் நாம் அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு யார் தேவன் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா ஆசாரியர்கள் ஒண்டி தான் தேவனோட பக்கத்தில் போக முடியும். அதுவும் பிரதான ஆசாரியன் தான் போக முடியும். இன்னைக்கு நம்மளை எந்த நிலைமைக்கு தேவன் உயர்த்தி வச்சிருக்கிறார்னா ஆசாரியர்கள் போல உயர்த்தி வச்சிருக்கிறார். பாவம் இருக்கா இல்லையா? துணிகரமாக பாவம் செஞ்சுன்னு இருக்கிறோம் ஆசாரியர்களாக மாறி. நம்ம இன்னமும் தேவனோட நீதி ஏன் நம்மளை பச்சிக்காமல் இருக்குது, ஏன் சாவடிக்காமல் இருக்குது? இல்லை இதே இடத்துல செத்து போனோம். நம்ம அவ்வளோ தப்பு செஞ்சுன்னு இருக்கிறோம். ஆசாரியனை மாறி பாவம் செஞ்சுன்னு இருக்கிறோம். இன்னமும் நம்ம சாவலைன்னா அந்த ரத்தம் கிறிஸ்து கொடுத்துருக்கிறா இல்லைங்களா, நீதியை அப்படியே பிடிச்சி வச்சுன்னு இருக்குது. எது வரைக்கும்? 2 சம்பவம் நடக்கணும். அது வரைக்கும் தான். 1,44,000 பேர் முடிஞ்சிச்சுன்னா தேவனோட நீதி உடனடியாக பூமி மேலே வந்துடும். அதுதான் மிகப்பெரிய உபத்திரம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த நீதி யாருக்காக பிடிச்சி வைக்கப்பட்டிருக்குதுன்னா திருச்சபையின் பிள்ளைகளுக்காக. இப்போ நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் படிச்சுன்னு இருக்கிறோம். அது பிதாவாகிய தேவனை கூப்பிட்டு அனுப்பிச்சி வச்சிருக்கிறார். நீ போ, உள்ளே போன்னு சொல்லிட்டு. ஒரு கால் இயேசு கிறிஸ்து தேவனை பார்த்து, இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த அழைப்புக்கு ஃபிட் இல்லை தேவனே, அப்பாவே இவங்களை கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சிடுங்கன்னு சொன்னார்னா, வெளியே போயிட்டாங்கன்னு வைங்களே, உடனடியாக தேவனோட நீதி அவங்க மேலே வந்துடும். ஏன்னா ரத்தத்தை விட்டு வெளியே போகிறாங்க. இன்னும் நம்ம உள்ளே இருக்கிறோன்னு சந்தோஷப்பட வேணாங்க. இயேசு கிறிஸ்து இன்னிக்கே நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி வெளியே அனுப்பிச்சிட்டாருன்னா தேவனோட நீதி இன்னிக்கே மேலே வந்துடும். ஏன்னா உள்ளத்துலேருந்து வெளியே போயிட்டுருக்குறேன் அப்படின்னா வெளிச்சத்துலேருந்து மறுபடியும் இருட்டுக்கு போகிறேன். அதே சமயம் மறுதளிச்சுட்டு போகிறவங்களுக்கோ, சத்தியத்தை மறுதளிச்சுட்டு போகிறவங்களுக்கோ தேவனோட நீதி அவங்க மேலே வந்துடும். அப்போது இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணார். அதனால தான் ரத்தம்னு கேட்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஆசாரியர்களுக்கு தேவன் ஏதாச்சும் கொடுத்தாராம். இந்த ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்தில் வந்த ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு தேவன் ஏதாச்சும் பங்கு கொடுத்தாரா? பங்கு யோசுவா போய் பட்டணத்தை பிரித்து கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்போ எதனா பங்கு கிடைக்குதா இவங்களுக்கு? இல்லையா? பங்கு கொடுத்தார் தேவன். ஆனால் பங்காக கொடுக்கல, சொத்தாக கொடுக்கல, பட்டணங்களாக கொடுத்தார். 48 பட்டணங்களை பிரித்து கொடுக்குறார். 48 பட்டணங்களை பிரித்து கொடுக்குறார். அந்த 48 பட்டணங்களை பிரித்து கொடுத்துட்டு அந்த 48 பட்டணத்தில் 6 பட்டணத்தை என்னவா மாற்றுறாருன்னா அடைக்கல பட்டணமாக மாற்றுறாரு. இது நம்ம எங்கே வாசிக்கலாம்னா என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 1-8 வசனம் வரைக்கும் இதை குறித்து அப்படியே பேசினே வரோம். ஏன் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறோன்னா, பிற்காலத்தில் நாம் ஆசாரியர்கள் பூமிக்கு, இந்த முழு பூமிக்கே ஆசாரியர்கள் நாம் தான்றது உறுதிப்படுத்தி வைக்கிற நிழல் இது. எப்படி நிழல்னா, லேவியர்களில் 3 பேர் இருந்தாங்க, கெர்சோம், கோகாத், மிராரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குமாரத்தி கூட பொறுக்கிறாங்க, அவங்க இந்த கணக்கில் இல்லை. கெர்சோம், கோகாத், மிராரி ஆண் வாரிஸ். இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 48 பட்டணங்கள் இஸ்ரேல் தேசம் முழுசாக கொடுக்கப்படுது. ஏன் அப்படி கொடுத்தார் தேவன்? இன்னொரு விஷயத்துக்கு போனால் உங்களுக்கு புரிஞ்சிடும். பூமி, இஸ்ரேல்ன்ற பூமி, இந்த பூமி யாருக்கு சொந்தம்? இஸ்ரேல் தேசம்ன்ற பூமி யாருக்கு சொந்தம்? 12 கோத்திரத்துக்கு சொந்தம். அதில் லேவியர்கள் வரல. 12 கோத்திரத்துக்கு சொந்தம். எது? இந்த இஸ்ரேல் கோத்திரம், இந்த இஸ்ரேல் என்ற தேசம். இந்த 12 கோத்திரம் யாருக்கு சொந்தம்? கேள்வி புரியுதா இல்லைங்களா? பூமி 12 கோத்திரத்துக்கு சொந்தம். 12 கோத்திரம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். தேவன் யாருக்கு சொந்தம்? நான் எப்படி கேட்குறீங்கன்னு யோசிக்கிறீங்களா? தேவன் யாருக்குங்க சொந்தம்? என்னாகமத்தில் சொல்கிறார். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, லேவியர்களை பார்த்து நான் உனக்கு சொந்தன்றார். அப்போ தேவன் யாருக்கு தெரியுங்களா சொந்தம்? லேவியர்களுக்கு சொந்தம். மறுபடியும் அந்த வரிசையில் வரலாம். இந்த தேசம் 12 கோத்திரத்துக்கு சொந்தம். 12 கோத்திரம் தேவனுக்கு சொந்தம். தேவன் லேவியர்களுக்கு சொந்தம். மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சார் ஆசாரியர்களை. அப்போது அன்றைக்கி அவங்கள அவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாருன்னா நம்மளை இன்றைக்கி எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்காருன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அதே ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறார் தேவன். அப்போ நம்ம இன்னமும் எதற்காக இந்த பூமியில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டுக்குன்னு சண்டை போட்டுருக்குறோம்? பட்டங்கள், பதவிகள், எவ்வளவோ சபை உள்ளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் இந்த மாதிரி ஆசைகள் நம்மளுக்குள்ளே வருது? தேவனே நம்மளுக்கு சொந்தம்னு சொல்கிறாரு, ஆசாரியர்களுக்கு சொந்தன்றாரு. நம்மன்னு சொல்லும் போது லேவியர்கள், ஆசாரியர்கள் அந்த வரிசையில் தான் நம்மள வந்திருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு தேவன் நமக்கு சொந்தன்றாரு. நம்மள தேவனுக்கு சொந்தம்னு சொல்லல, அப்படியே ரிவர்ஸில் பேசின்னுக்கிறார். நம்மளை இன்னும் மேலே வச்சு அழகு பார்த்துன்னு இருக்கிறார். அப்போ நம்ம இன்னும் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுருந்தா அப்போ நம்ம எப்படி ராஜரீக ஆசாரியனாக மாற முடியும்?
யோசிச்சு பார்க்கலாம். அந்த கணக்குக்கு போயிடலாம். பட்டணத்துக்கு தான் வந்தோம். 48 பட்டணத்தை பிரித்து கொடுத்தார். 6 பட்டணம் அடைக்கல பட்டணம். கவுனிங்கோ, இதில் ஒரு பெரிய நிழல் பொருள் வச்சார் தேவன். அதை யாருக்கு பிரித்து கொடுக்குறாருன்னா கெர்சோம், கோகாத், மிராரி 3 பேர். இந்த கணக்கு எப்படி வருதுன்னா 48 பட்டணம் பெருக்கல் 3 பேர். யார் இந்த 3? கெர்சோம், கோகாத், மிராரி. கணக்கு போட்டோன்னா 144 வந்து நிற்கும். இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷ அரசாட்சியில் 144 பெருக்கல் இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷ அரசாட்சி போட்டால் 1,44,000 பேர் பூமி முழுவதும் ஆசாரியர்களாக நிற்குவாங்கன்ற கணக்கை வச்சார் தேவனங்க. புரியுதுங்களா? அதில் 6 பட்டணத்தை என்ன பண்ணுறாருன்னா அடைக்கல பட்டணமாக மாற்றிட்டார். ஏன் 6 பட்டணத்தை அடைக்கல பட்டணமாக மாற்றுறாருனா மனித குலம் 6000 வருஷமாக அடைக்கலத்தில் ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அதனால தான் ஃபுல்லாக அழிக்காமல் விட்டுக்கிறார் தேவன். இந்த 7000 வருஷத்தில் தான் ஒப்புரவதாக்குதலுக்கு உள்ளே வந்திருக்கிறோம் நம்ம. இதெல்லாமே அப்படியே ஒரு திட்டமாக போட்டு பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழலாக சின்ன சின்ன நிழலாக என்ன பண்ணிக்கிறாருன்னா அப்படியே வச்சிருக்கிறார். அப்போ நம்மளோட முழு அழைப்பு என்னன்னா, நம்மளுக்கு முன்னாடி போன ராஜரீக ஆசாரியன் போயாச்சு ஜீவனுக்கு. இப்போ பின்னாடி யார்தான் போக வேண்டியது இருக்குதுன்னா ராஜரீக ஆசாரியர்கள் போக வேண்டி இருக்குது. அதனால தான் பேதுருவில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனத்தில் நம்மளை குறித்து எப்படி தான் பேசுகிறாருன்னா ராஜரீக ஆசாரியர்கள் தான் பேசுகிறார். வெளிப்படுத்தல் அதே மாதிரி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தா கூட ஏதேனுக்கு போன ஆசாரியர்கள் நம்ம தான். அங்கேயும் ஆசாரியர்களை குறித்து பேசின்னு வர்றார். அப்போனா சுற்றி எத்தை குறித்து தான் பேசுகிறாருன்னா ஆசாரியர்களுக்கு குறித்து பேசுகிறார். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். சம்பவம் போது கணக்குக்குள்ளே போக போகிறோம். இந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரிய முடியும். எந்த படத்தைனா இங்கே போடப்பட்டிருக்கிற இந்த மெஷர்மெண்ட், ஆசாரிப்பு கூடாரத்தோட மெஷர்மெண்ட். இது வந்துட்டு 1938ஆம் வருஷத்தில் நம்மளுடைய மூத்த சகோதரர் டாக்லஸ் லாசன் அப்படின்ற ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வரைபடத்தை போடுறார். ஆசாரிப்பு கூடாரத்தோட வரைபடம். ஆரம்பத்தில் சொன்ன இல்லைங்களா, 1 இன்ச்சை என்னவா மாற்றுறாங்கன்னா ஒரு பிரமிட் கியூபிட்டாக மாற்றி அந்த ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தோட இன்ச்சை 100 வருஷத்துக்கு கணக்கெடுத்து பார்த்தாங்க. கணக்கெடுத்து பார்க்கும்போது ஆதாமின் முதல் 1000 வருஷ நாள், இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆதாமோட முதல் 1000 வருஷ நாள் எங்கே முடியுது, ஆசாரிப்பு கூடாரத்தில் எந்த கணக்கில் முடியுது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி தேவன் ஒரு நாளையோ படிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். அதை ஆதாமை படிக்கும் போது விடிய காலையிலையா இல்லை சாயங்காலமா? ஆதாமை படிக்கிறார் இல்லைங்களா, விடிய காலையில் படித்தாரா சாயங்காலத்தில் படித்தாரா? அப்படின்னா விடிய காலையில் ஆகி சாயங்காலம் ஆச்சுன்னு வசனம் சொல்ல, சாயங்காலமும் விடிய காலையும் ஆயிருக்குது. அப்போ சாயங்காலம் ஆகி விடிய காலையில் ஆயிருக்குதுன்னா யாரோட சாயங்காலம், யாரோட விடிய காலையிலை? நம்மளோட சாயங்காலமா இல்லை சொன்னவரோட சாயங்காலமா? சொன்னவரோட சாயங்காலம். இல்லை நம்மளோட சாயங்காலம் தான் சொன்னால் அப்போ 1000 வருஷத்தில் நீ ஒரு நாளில் செத்து போகிறேன்னு சொன்னது சொன்னவரோட ஒரு நாளா நம்மளோட ஒரு நாளா? சொன்னவரோட ஒரு நாள். அப்போ சாயங்காலம் நீங்கள் சொல்லப்படுறது யாரோட சாயங்காலம்னா சொன்னவரோட சாயங்காலம். அப்போ சாயங்காலம் ஆகி வீடியோ காலையில் ஆகுது. அப்படின்னா ஆதாம் படைக்கும் போது சாயங்காலம், பாவம் செய்யும் போது சாயங்காலம், ஆதாமுக்கு காயின் ஏபேல் பொறுக்கும் போதும் சாயங்காலம், அதுக்கப்புறமா காயின் ஆபேலை சாவடிக்கும் போதும் சாயங்காலம். அப்படியே ஆசாரிப்பு கூடாரத்தை அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்துன்னு போனாங்க. போய் பார்த்தா அந்த சாயங்காலம் எங்கே முடியுதுன்னா ராஜாக்கள், இஸ்ரேலின் ராஜாக்களோட முடிவோட சாயங்காலம் முடியுது. அது நேராக எங்கே நிற்கிதுன்னா ஆசாரிப்பு கூடாரத்தோட பாதி பகுதி அப்படியே கணக்கு அப்படியே நிற்கிது. அதுக்கப்புறமா எது தொடங்குதுன்னா விடிய காலிலை தொடங்குது. விடிய காலிலை தொடங்கின உடனே இயேசு கிறிஸ்து பொறுக்கிறார். அப்படியே டைம்லைன் அப்படியே கீழே தொடர்ந்து வருது. தொடர்ந்துக்குனே வரும்போது இப்போ எங்கே பார்க்குறோன்னா ஆதாமோட முதல் 1000 வருஷம் எங்கே முடியுது. நல்லா கவனிங்க, ஏன்னா இதில் தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆதாமோட முதல் 1000 வருஷம் எங்கே முடியுது, அது அப்படியே ஒரு ஸ்கேல், ஒரு லைன் எடுத்து போட்டால் இயேசு அது எங்கே வந்து நிற்கி தெரியுங்களா? கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி படிங்க, அப்போ தான் இது நல்லா புரியும். இதில் ஒரு மிகப்பெரிய நிறைய பாடங்கள் இருக்குது. இதில் ஆதாமோட முதல் 1000 வருஷம் எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைன் எடுத்து போட்டு பார்த்தாங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் எங்கே வந்து நிற்கிதுன்னா 1874 வந்து சரியாக நிற்கிது. எது எப்படி
முதல் ஆதாமோட 1000 வருஷத்தோட முடிவு, 2வது ஆதாமோட 1000 வருஷத்தின் ஆரம்பம். அப்படியே வந்து நிற்கிது. அப்போ நம்ம இப்போ எந்த காலத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறோன்னா, இந்த 2வது ஆதாமோட 1000 வருஷத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ரிவர்ஸில் போய் நிற்குது டைம். இங்கே எப்படி படிப்படியாக பாவம் போச்சோ, இங்கே படிப்படியாக பாவம் வெளியே போவோம். இங்கே எப்படி படிப்படியாக மரணம் உள்ளே ஆக்கிரமிச்சிச்சோ, படிப்படியாக மரணமும் வெளியே போயினே வரும். கடைசியில் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் நம்ம இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது ராஜரீக ஆசாரியர்கள் ஆர்வனெல்லாம் இருந்தாங்க பாருங்க, அவங்கக்கிட்டேருந்து போய் மறுபடியும் அங்கே தான் வரோன்றோம். அப்படின்னா ஆசாரியனுக்கிட்டேருந்து போய் மறுபடியும் ஆசாரியனுக்கிட்ட தான் தேவனோட திட்டமே வந்து முடியுது. ஆதாம்ன்ற ஆசாரியன்கிட்ட ஆரம்பித்து 2வது ஆதாம்ன்ற ஆசாரியன்கிட்ட அப்படியே தேவன் என்ன பண்ணுறாருன்னா எடுத்துன்னு வந்து திட்டத்தை நிற்க வைக்கிறார். அது இந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அதுவும் அதே சமயம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலமும் எந்த வருஷத்தில் ஆரம்பமாகுதுன்ற ஒரு தனி கோடும் என்ன இருக்குதுன்னா அதில் போடப்பட்டிருக்குது. அந்த சம்பவத்தை நம்ம யோசித்து எடுத்து பார்த்தோன்னா, அப்போது நோவோட காலத்தில் இருந்த மாதிரி நம்மளோட காலத்தில் இன்றைக்கி இருக்கணுமே. நோவோட காலத்தில் அரக்கர்கள், ஜெயின்ஸ், நெஃபிலியம்ஸ், ராட்சசர்கள் இருந்தாங்க தானே. அப்போ நம்மளோட காலத்தில் கூட ராட்சசர்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும் தானே. இருக்கிறாங்களா? கண்ணுக்கு தெரியுறாங்களா? இருக்கிறாங்கோ, கண்ணுக்கு தெரியுறாங்க. நாம் தான் இன்னும் புரிஞ்சிக்கல யார் அந்த ராட்சசர்கள்னா, யார் இந்த ஜெயின்ஸ் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பூமியை அதிகாரம் செஞ்சுன்னு இருக்கிற கார்ப்பரேட் ஜெயின்ஸ். அவங்க பேர் என்னன்னா பாருங்க, அவங்க பேரே கார்ப்பரேட் ஜெயின்ஸ் தான். அப்படின்னா பெரிய பெரிய நிலைமையில இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே நெஃபிலியம்ஸ் போல ஜெயிண்ட் மாதிரி தான் இருக்கிறாங்க. மனிதர்களை போட்டு நசக்கின்னு இருக்கிறாங்க. நாம் பார்த்தா இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம். நோவோட காலத்தில் இருந்த அதே மாதிரி ராட்சசர்கள் நம்மளோட காலத்துலையும் வந்தாச்சு. நான் வேற ரூபத்தில். ஏன் வேறு ரூபத்தில்னு சொல்லும் போது பேசிக் சப்ஜெக்டில் சொல்கிறது ஒரு விஷயம் உண்டு. நம்ம எல்லாருமே சாத்தானை வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக, விகாரமாக, கொடூரமாக, பயமாக அப்படி தான் பார்த்துன்னு இருக்கிறோம். சாத்தான் சூட்டு கோட்டு டையெல்லாம் போட்டுன்னு வந்து அவனை ஒரு டோர் திறந்து உள்ளே விட்டுருவோம் நம்ம. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க ஜெயின்ஸுங்க. நம்ம எப்படி பார்த்துருக்குறோம், அரக்கர்களோ அப்படி இருக்குவாங்கன்ட்டு இன்றைக்கி நல்லா சூட்டு கோட்டு போட்டு இருக்கிறாங்க. சமுதாயத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை மெதிச்சுன்னு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அரக்கர்கள் நம்மளோட காலத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. கடைசியாக அந்த தீர்க்க தரிசனம். எந்த தீர்க்க தரிசனம்? லேவியாத்தான் பாம்புன்ற தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது அந்த ஆசாரிப்பு கூடத்தை அப்படியே கனெக்ட் பண்ணோம். நாம் இருக்கிற சம்பவத்தில் அதே நேரத்தில் இந்த பாம்பும் வெளியே வந்திருக்குது. எந்த பாம்பு? லேவியாத்தானா? அது சாத்தானுக்கு தானே. ஆமாம், வேதத்தில் நிறைய இடத்துல லேவியாத்தானை பற்றி பேசியிருக்குது. ஒரு இடத்துலையும் ஒரு சம்பவத்திலையும் வேறு வேறு நபர்களையும் சாத்தானையும் வேற தீர்க்க தரிசனத்தை குறித்து தான் லிங்க் பண்ணுறாரு. எல்லா இடத்துல பேசின லேவியாத்தானும் சாத்தானை குறித்து பேசல. ஒரு இடத்துல சாத்தானுக்கு நிழல், இன்னொரு இடத்துல தீர்க்க தரிசனமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது தீர்க்க தரிசனம். அந்த கடைசி பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம இந்த பாம்பை குறித்து, இந்த லேவியாத்தான் பாம்போட சம்பவத்தில் தான் இஸ்ரேல் மக்கள் அந்த உலக யுத்தத்தில் மாட்டும் போது ஒரு மிகப்பெரிய சோகத்தின் பாட்டை பாடுவாங்க. அந்த சோகத்தின் பாட்டு நம்மளுக்கு எங்கே பதிவாக இருக்குதுன்னா 74ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2, 3. அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களோட அந்த போய் அவங்க மாட்டிட்டு மேலே அவங்க பாடுற சோகமான பாட்டை எடுத்து சங்கீதக்காரன் அப்படியே பேசினே வருவார். அப்போ அதுக்கும் இந்த பாடத்துக்கும் நம்ம பார்த்துன்னு இருக்கிற ராஜரீக ஆசாரியனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது. எப்படி சம்பந்தம் இருக்குதுன்னா, அந்த லேவியாத்தான் பாம்பு இன்னைக்கு வெளியே இருக்குதுன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வந்தாச்சு. கண்ணுக்கு தெரியுது, நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. எப்படி? கொஞ்சம் அப்படியே போகலாம். இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா சம்பவம். என்ன சம்பவம்? உலகத்தில் நிறைய நாடுகள் சண்டை போட்டு இருக்குது. அதில் குறிப்பாக ரஷ்யாவை நோக்கித்தான் நிறைய விஷயங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின்னு இருக்குது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த ரஷ்யாவில் ஒரு சம்பவம் என்ன நடந்துன்னு இருக்குதுன்னா, ரஷ்யாவில் இருக்கிற இந்த பிரச்சனைனால ஐரோப்பியா கண்டத்தில் இருக்கிற முழு நாடுகள் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்குறது நிற்க வச்சுட்டாங்க. ரஷ்யாவை கொடுக்குறது இல்லைன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற கச்சா எண்ணெயை நிற்க வைக்கணும், தடை போடணும் அப்படின்ற நிறைய முயற்சிகள் நடந்துன்னு இருக்குது. இப்போது இந்த சம்பவம் ஆயின்னு இருக்குது இல்லைங்களா. இஸ்ரேலில் 50 வருஷத்துக்கு முன்னாடி கச்சா எண்ணெய் கண்டுபிடிச்சிட்டாங்க. எண்ணெயை கண்டுபிடிச்சி எண்ணெயை பேரலாக எடுத்துன்னு இருக்கிறாங்க.
இப்போ ரஷ்யா கிட்ட எண்ணெய் எடுக்காததுனால உலக ஆவியில் எல்லாருமே என்ன பார்க்குறாங்கன்னா இஸ்ரேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்போ ரஷ்யா கிட்ட நம்ம எண்ணெய் வாங்குறது நிற்க வச்சுட்டா நீங்கள் எங்களுக்கு எண்ணெயை கொடுக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாம் உங்களுக்கு எண்ணெயை கொடுக்குறோன்னு ஒத்துக்குனாங்க. எண்ணெயை கொடுக்குறேன்னு ஒத்துக்குன்னு அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, எண்ணெயை நம்ம உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ எப்படி அனுப்புறது? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பணும் இல்லைங்களா? ஷிப்பில் போட்டு அனுப்ப முடியுமா? அவ்வளோ எண்ணெயை அப்படியே நாட்கள் அப்படியே அனுப்பிச்சுனே இருக்கணும், ஷிப்பாக அனுப்பணும், ஆகாது, ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகிடும். ஏரோப்ளேனில் போட்டு அனுப்புனா அதுவும் ஆகாது. அதனால இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அப்படின்னும் போது அந்த அரசாங்கம் உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் சேர்ந்து இஸ்ரேல்கிட்ட, நீ கடலுக்கு அடியில் என்ன போடுன்னா ஒரு பைப் போடு, எண்ணெயை அனுப்புறதுக்கு ஒரு பைப் போடு. அந்த பைப்பு போட்டினா அந்த பைப் என்ன ஆகும்னா ஒரு தேசத்துக்கும் அந்த பைப்பு அந்தந்த இடத்துல சேரும். உதாரணத்துக்கு யூரோப்பில் போய் சேரணும்னா சேரும், கிரேக்க தேசத்துக்கு போனோம்னா அங்கே போவோம், துருக்கிக்கு போனோன்னா துருக்கிக்கு போவோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பைப் போட்டாங்க. இந்த பைப்பு போய் எந்தெந்த இடத்துல சேருதோ, புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு, இஸ்ரேலில் தொடங்கி வேறு தேசத்துக்கு போய் முடியுது இல்லைங்களா, அந்த முடிகிற இடத்த என்னான்னு பேர் வச்சாங்கன்னா தலைன்னு பேர் வச்சாங்க. தலை, முடிகிற இடத்த தலைன்னு பேர் வச்சாங்க. அப்போ அந்த பைப்புக்கு எவ்வளோ தலை இருக்குது? நிறைய இருக்கும், தலைகள் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு இடத்துல முடியுது இல்லைங்களா, அதெல்லாமே ஒரு தலைகள் ஆயிடுச்சு. அந்த பைப்புக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா, இன்றைக்கி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பைப்புக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னா லேவியாதான் என்ற பேர் வச்சுட்டாங்க. அதனால தான் 74ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, லேவியாதான் என்ற பாம்பின் தலைகளை வெட்ட வரேன் என்றார். இதை நோக்கித்தான் ஒரு பெரிய போர் இருக்குது. அப்போ நம்ம இப்போ எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டுக்கிறோன்னா, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டுக்கிறோம் சகோதரர்களே. போருக்கான ஆயத்தத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இன்னும் எவ்வளோ நாளுன்னு தெரியாது, எப்போன்னு தெரியாது, பக்கத்தில் நின்றுக்கிறோம். ஏன் நம்மளோட தேசத்து மேலே ஒரு பெரிய போர் வந்தாலும் வந்துடும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்? போரை பார்த்து இல்லை, நம்மளோட ஓட்டத்தை பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி ராஜரீக ஆசாரியர்களுக்கிட்ட தேவன் சீக்கிரமாக நீங்கள் ராஜரீக ஆசாரியர்களாக மாறிடுங்கன்றார். எப்படி தேவனை மாறுறது? நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே பண்ணின்னு இருக்கிறோமேன்னு சொல்லும் போது தேவன் ஒரு சுலபமான ஒரு வழியை கொடுக்குறார். அந்த வழி தான் இந்த பாடத்தோட முடிவு. எது அந்த வழினா, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எவ்வளோ நியாயப்பிரமாணம் இருந்துச்சு? 613. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கே சொல்கிற மாதிரி மிட்ஸ்வாட் அப்படின்னுவாங்க. 613 கட்டளைகள். இது பழைய ஏற்பாட்டில் பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள். புது ஏற்பாட்டில் நம்மளுக்கு எதுனா பிரமாணங்கள் இருக்கா? புது ஏற்பாட்டில் நமக்கு எதுனா பிரமாணங்கள் இருக்கா? இல்லை. ஒரு பிரமாணம், அன்பின் பிரமாணம் இருக்குது. கரெக்ட். அந்த ஒரு பிரமாணத்தை தான் நம்ம பிடிச்சிருக்கிறோம், அன்பின் பிரமாணம் பிடிச்சிருக்கிறோம். சரி, பிரமாணம்னா என்ன? பிரமாணம்னா என்னங்க? ரூல்ஸ் சொல்லாமா? ரூல்ஸ். நீ எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற ரூல்ஸ் தான் பழைய ஏற்பாட்டில் கொடுத்தார். அதை தான் நியாய பிரமாணம்னு வச்சார். நியாயத்தை செய்கிற பிரமாணம். ஆமாவா இல்லைங்களா? புது ஏற்பாட்டில் அன்பின் பிரமாணம்னா அன்பை சேர பிரமாணம். அதில் எவ்வளோ பிரமாணங்கள் இருக்குது தெரியுங்களா? புது ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் 613 தான். புது ஏற்பாட்டில் எவ்வளோ பிரமாணங்கள் தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார்னா 1050. எடுத்து நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கலாம். இதே யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிரமாணங்களை போட்டு வச்சுருக்கிறோம். டவுன்லோட் பண்ணுங்க பிரியமான சகோதர சகோதரிகளே. அந்த பிரமாணங்களை தயவு செஞ்சு கிறிஸ்தவர்களாகிய நாம்போ, இயேசு கிறிஸ்து பின்னாடி போயின்னு இருக்கிறவர்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு புது ஏற்பாடு வசனங்கள் சொல்லியிருக்குது. அந்த மாதிரி 1050 வசனங்கள் இருக்குது. அந்த வசனத்தை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா படித்து இந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற விருத்த சேதனத்தை நம்ம இன்னும் பாதி செஞ்சு பாதி விட்டு வச்சுட்டுக்கிறோம். அப்படியே தொங்கின்னு இருக்குது. அதை முழுசாக வெட்டிடலாம். எப்படின்னா, அந்த வெட்டுற கத்தி இந்த வசனம் தான். 1050 வசனங்களை கொடுத்து வச்சிருக்கிறார் தேவன். புது ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எத்தை செய்யணும் எத்தை செய்யக்கூடாது, எத்தை கேட்கணும் எத்தை கேட்கக்கூடாது, எத்தை சிந்திக்கணும் எத்தை சிந்திக்கக்கூடாது, யாரு கூட இருக்கணும் யாரு கூட இருக்கக்கூடாது, இது முதல் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார். நம்ம வெறும் வசனத்தை பார்த்து பார்த்து போகிறோம். இன்னைக்கு தேவன் அதை விடலை. ஏன்னா இன்னைக்கு அறுவடை வேலைகள் ரொம்ப வேகமாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஏன் வேகமாக இருக்குதுன்னா, தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுன்னு இருக்கிறார். அது ஒரு கால் அழைப்பை ஃபாஸ்ட்டாக கூட முடிக்கலாம். இல்லை உள்ளே வந்துங்க நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக வெளியே போயின்னுக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக உள்ளே கூட நிறைய பேரை சேர்த்துன்னு இருக்கலாம் தேவன். ஆனால் ஆக மொத்தத்தில் அறுவடையின் வேலைகள் ரொம்ப வேகமாக இருக்குது.
எப்போ முடிய போகுதுன்னு தெரியாது தேவனை தவிர. தூங்கி எந்திரிக்குவோம், ஒரு நாள் முடிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ தான் யோசிக்குவோம், ஐயோ முடிஞ்சிச்சான்ட்டு. அந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்படாத படிக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி செத்து போயிடணுமா? இல்லை, அதுக்கு முன்னாடி விருத்த சேதனை செஞ்சிடலாம். இருதயத்தின் விருத்த சேதனத்தை செஞ்சிடலாம். அதுக்கு தேவன் கொடுத்த இந்த கத்தி, இந்த வசனத்தை பயன்படுத்தி ராஜரீக ஆசாரியனா மாறி அந்த திறக்கப்பட்ட ஏதேன், இன்னமும் திறக்கப்பட்ட ஏதேன் வாசல் வழியாக உள் பிரவேசித்து அந்த ஜீவனை சுதந்திரிச்சு கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.